Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வருக நீ பதம் வைத்த இடமெல்லாம் இதயம் குளிர்பனி ஏந்தும் மலராக விரியும். நீ பதம் வைத்த இடமெல்லாம் இதயம் குளிர்பனி ஏந்தும் மலராக விரியும். என் இதய கமலம் உந்தன் இரு கண் கதிரால் திணறும் இசை நாடும் முடிவே நீ வருக. என் இறைவா தலைவா வருக வருக வருக. உயிரில் சுடரும் ஒளியே வருக, உணர்வில் குலவும் களியே வருக. நதி மீதினில் கொஞ்சம் தலை கோதிடும் தென்றல் நாடும் குளிரே உடனே வருக. நதி மீதினில் கொஞ்சம் தலை கோதிடும் தென்றல் நாடும் குளிரே உடனே வருக. நலமும் தினம் வலம் வந்திடும் உனையன் செந்தமிழால் தினம் நனவும் கனவும் பாடும் வருக. எதுவும் பதியாத என் நெஞ்சில் பதியாக வருக. உன்னை பலவாறு பல காலம் புகழ் பாட வருக. சீறி பதரும் கடலில் படகே வருக. என்னை பரிவோடு கரை சேர்க்க வருக வருக வருக. உயிரில் சுடரும் ஒளியே வருக, உணர்வில் குலவும் களியே வருக. உருவாய் வரும் அருவே உயிரில் வளர் உயிரே மனிதம் தனில் புனிதம் தரும் மலரடி வருக. உருவாய் வரும் அருவே உயிரில் வளர் உயிரே மனிதம் தனில் புனிதம் தரும் மலரடி வருக. சிறுமானுடன் போலே தெருமேவிடும் சிவனே சிறுவன் குடில் பெருகும்படி திருவடி தருக. பல தருமங்களின் புகழே தாயகமே வருக. எந்த தவ வேள்வியும் தாரா தரிசனமே வருக. நிகரேதும் இல்லாத நிஜமே வருக. நேரே சிவனே குருவே வருக. ராஜ்குமார் ரெடியா? வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் பெண்மையை போற்றுவோம் தொடர் நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டதற்கு வருந்துகிறேன். அதுக்கு நடுவில் ஒரு பாடல் பாடினோம், அதனால உங்களுக்கு வருத்தம் ஒண்ணு இல்லையே?
பொருத்தமா தான் இருக்கா? சரி. இந்த பெண்மையை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு பெண்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்கள் வந்திருப்பது பொருத்தமாக இருக்கு. இரண்டு பேருமே பெண்மையினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆணும் சரி பெண்ணும் சரி இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில், அவசர வாழ்க்கை சூழ்நிலையில் எதையோ துரத்தி கொண்டு அல்லது எதனாலோ துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் இருவருமே ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே நான் நினைக்கிறேன். ஆண் ஆணை புரிந்து கொள்ளவில்லை, பெண் பெண்ணை புரிந்து கொள்ளவில்லை என்னும் போது ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்ளவோ பெண் ஆணை புரிந்து கொள்ளவோ வாய்ப்பு குறைவாக போய்விட்டது என்றும் எனக்கு தோன்றுகிறது. அதற்கு காரணம், நீங்க திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு 2 நிமிடங்களாவது இதற்கு எடுத்துக்கொண்டு இந்த காரணம் சொல்லணும் நினைக்கிறேன். நம்முடைய வரலாற்றை பற்றிய உணர்வு நமக்கு இல்லை. இந்த பாரத தேசத்தினுடைய முறையான வரலாறு நமக்கு தெரியவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த நாட்டினுடைய வரலாறு இந்த நாட்டவர்களால் எழுதப்படவில்லை முறையாக. ஒரு வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்று பார்த்தால், சுப்பிரமணியம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஒரு வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்று பார்த்தால் ஐரோப்பியர்கள் எழுதுவது போல் எழுத வேண்டும். ஆராய்ச்சி பூர்வமாக அவர்கள் எழுதுவார்கள். மிகைப்படுத்த மாட்டார்கள், உணர்ச்சி வசப்பட்டு எழுத மாட்டார்கள். வரலாறு எழுதுகின்ற ஆராய்ச்சி முறையை ஐரோப்பியர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது சரிதான். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே அவர்கள் எழுதவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு புரியவில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். மேக்ஸ் முல்லர் வேதங்களை வடமொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ரொம்ப உலக புகழ் பெற்றார். ஒரு பக்கம் இருக்க, வடமொழி தெரிந்து விட்டதால் வேதம் தெரிந்து விட்டதாக கொள்ள முடியாது. எனக்கு தாய்மொழி என்பதால் தமிழ் எனக்கு படிக்க தெரியும். அதனாலேயே எனக்கு திருவாசகம் புரிந்து விட்டதாக நினைத்து விடக்கூடாது. ஒரு படைப்பினுடைய கதையிலிருந்து மனிதனுடைய ஆத்மாவினுடைய பயணம் வரை, இறைமை என்பது எப்படிப்பட்டது என்பது வரை எல்லாம் அதில் திருவாசகத்திலோ தேவாரத்திலோ திவ்ய பிரபந்தத்திலோ சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. ஒரு தமிழ் அறிவு மட்டுமே வைத்துக் கொண்டு அது தெரிந்து கொண்டதாக நினைத்துவிடக்கூடாது. அந்த தவறை மேக்ஸ் முல்லர் செய்திருக்கிறார். அது விவேகானந்தரும் சுட்டி காட்டியிருக்கிறார். ரொம்ப ரெப்படிட்டிவா இருக்கே, மொனாட்டனஸா இருக்கேன்றார் வேதத்தை. அவருக்கு தெரியல, அதுல சப்தங்களில் குறியீடு இருக்கு. 1 2 3 2 3 1 3 2 1 1 3 2 இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி அதுல சத்தம் இருக்கு. ஒரு ஒலி குறிப்புக்கும் அந்த வேதத்தினுடைய பொருளே மாறி போகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆத்மா அப்படின்னு ஒரு சொல், நீங்க நிகண்டுவை பார்த்தீர்களானால் 25 விதமான பொருள் சொல்லப்படுகிறது. ஆத்மா, இந்த தேகம் உட்பட, ஆத்மாவுக்கு தேகம் உட்பட சினானிம்ஸ் 26 நினைக்கிறேன் கொடுக்கப்படுகிறது. அஸ்வம் என்று வருகிறது வேதத்துல. அஸ்வம்னா குதிரை என்று மேக்ஸ் முல்லர் மொழிபெயர்த்து விடுகிறார். இல்லையே, பிராணன். எங்க குதிரைகள் சீராக நடக்க வேண்டும் ரிஷிகள் கூடி பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்களோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசு என்று சொல்லும் பொழுது அது பசுமாட்டை மட்டுமா அது குறிக்கிறது? இல்ல. இப்போ கோபாலன் அப்படின் போது அங்கே கோ என்பது ஆத்மாவை குறிக்கிறது. இப்படி அடிப்படையிலேயே அந்த சொல்லுக்கு நேர் பொருளாக அது இருக்காது. அப்பேரண்ட் மீனிங் ஒன்னு இருக்கும், அதுக்கு இன்ஃபர்டு மீனிங் ஒன்னு இருக்கும், மூணாவது ரியலைஸ்டு மீனிங் ஒன்னு இருக்கும். இந்த 3 இருக்கு. இதை நீங்க ஒரு குறிப்பா வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த முறை நீங்க ஒரு ஸ்லோகத்தை படிக்கும் போது சரி, திருவாசகத்தையோ திவ்ய பிரபந்தத்தையோ படிக்கும் போது அதை வைங்க. நீங்க ஆதித்ய ஹிருதயம் படித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். கடலங்குடி நடேசையர் பழைய உரை அதுக்கு எழுதியிருக்கிறார். அற்புதமான உரை. அந்த 3 லேயர் அவர் தொட்டு காட்டுவார். தேதியூர் நடேசர் அந்த 3 லேயர் உரை எழுதியிருப்பார். ஒன்னு அப்பேரண்ட் மீனிங், வெளிப்படையான மீனிங். இன்னொன்னு இன்ஃபர்ட், அதிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய செய்தி. மூன்றாவது நீங்கள் உள்ளாழ்ந்து அனுபவித்து உங்களுடைய ஆன்ம அனுபவமாக
ஆன்ம அனுபவம் உங்களுக்கு லபிக்கும் பொழுது அதிலிருந்து புறப்படுகின்ற ஒரு பொருள். இந்த மூன்றும் சேர்ந்தது. அதனால பாரதியார் கூட முதல்ல அதை மிஸ் பண்ணிருக்கார். வேதங்கள் முழுக்க கோரிக்கைகள் நிரம்பியதாகவே இருக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் அரவிந்தருடைய பரிச்சயம் ஏற்பட்ட பிறகு அரவிந்தர் அவருக்கு ஒரு பரிமாணம் காமிக்கிறார் என்பது உண்மை. அப்ப அது எப்படி தமிழை அணுக வேண்டும் என்பதை அரவிந்தருக்கு பாரதியார் சொல்லிக் கொடுத்தார். எப்படி வேதத்தை அணுக வேண்டும் என்பதை பாரதியாருக்கு அரவிந்தர் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் அருமையான நட்பு. கடைசி வரை அந்த நட்பு அவர்களுக்கு இருந்தது. எந்த கருத்து வேறுபாடும் அந்த நட்பை பிரிக்கவே இல்லை. இதுல 3 விதமான பொருள் சொல்ல முடியாது இந்த ஒலிக்கு. இப்படி இருக்கிறதுனால இதனுடைய மகிமை புரிந்து கொள்ளாமல் போயிடுது. பிறகு என்ன ஆகுது, காலம் செல்ல செல்ல இந்த அறிவு என்பது எதனாலோ மங்க துவங்கி விட்டது, மறைய துவங்கி விட்டது. ஆனால் அங்கங்கே இருந்தது. அது அதிகமாக மங்கப்பட்டதுக்கு, மங்கி போனதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று முகலாயர் படையெடுப்பு. இந்த நாடு அப்பொழுது சந்தித்த அவலங்கள், துயரங்கள் வேறு எந்த நாடும் உலகத்திலே சந்திக்கவில்லை என்று மேலை நாட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். உலகிலேயே மிக சோகமான வரலாறு உடையது இந்தியா என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதை காட்டிலும் கொடுமையானது ஐரோப்பியர்கள் இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டது. அது இன்னும் கொடுமையான வரலாறு. ஏனென்றால் முகலாயர்கள் படையெடுப்பில் நேரடியான தாக்குதல், கோவில் இடிக்க வேண்டியது, பெண்களை கற்பழிக்க வேண்டியது, கொள்ளையடிச்சுன்னு போக வேண்டியது. கஜினி ஆஃப் முகமது கஜினின்னா, கஜினிங்கிறது ஊர், அங்கேருந்து வந்த முகமது மதுரா நகர அவன் சூறையாடிய பொழுது 66 நாட்கள் ஆச்சு சூறையாடுவதற்கு. அவ்வளவு சொத்து இருந்தது. 6 அடி உயரம் இருந்த கிருஷ்ணர் சிலையை சுக்கலா உடைச்சு எடுத்துட்டு போனான். கணக்கற்ற ஒட்டகங்களில் வந்து அந்த கொள்ளையை அவன் கொண்டு போறான். அது மாதிரி நம்ம பார்க்கிறோம். நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. இவங்க சொல்ற மாதிரி வந்தார்கள் தரைமட்டமாகி போச்சுன்னு அப்படி கிடையாது. நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. எத்தனையோ பேர் தியாகம் செய்தார்கள். கண்ணதாசன் பாஷையில் சொன்ன பெயர் தெரியாத பெருவீரர்கள். அவர்கள் விழா வேண்டி சாகவில்லை என்பார் கண்ணதாசன். சோமநாத் கோயில அவன் சூறையாடும் பொழுது அங்கு இருந்தவர்கள் கையில் கிடைத்ததெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்களாம். நீங்க யோசிச்சே பார்க்க மாட்டீங்க. பீரங்கியோடையும் வாட்களோடையும் வேல்களோடையும் வர அந்த ஆர்மி, அதை எதிர்கொள்றவங்க உள்ள இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய சமையல்காரர்கள், அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள், அங்க இருக்கக்கூடிய பெண்கள், கரண்டி, இந்த பெருசு பெருசா அந்த ஜல்லி கரண்டி இருக்குங்க, அது சட்டி, இதெல்லாம் எடுத்து வந்து என்ன தாக்க முடியும்? செத்து தான் போனார்கள். எல்லாரும் செத்து போனார்கள். ஆனா ஒரு நிமிஷம் அவன் வந்து அது வியந்தே பார்த்தானா, எப்படா இப்படி ஒரு தைரியமா வராங்க அப்படின்னு சொல்லி. இந்த கதைகள் எல்லாம் சரியாக சொல்லப்படவில்லை. இன்னைக்கு இந்த செகுலரிசம் என்ற பெயர்ல நடக்கக்கூடிய மாதிரி ஒரு சதி, இந்த சதிக்கு இணையாக நீங்க முகலாயருடைய படையெடுப்பையும் சொல்ல முடியாது, பிரிட்டிஷ் ஆண்ட அந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. வெள்ளக்காரன் போயிட்டு அந்த உள்ளூர் கொள்ளக்காரன் ஆள்றான் பாருங்க, அதில் நடந்த சதிதான். அதுவும் லெப்டிஸ்ட் ஓரியன்டா இந்த ஹிஸ்டரி திருத்தி எழுதப்பட்டது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிலார் பேடிக்கல்வி பயின்று உழல் பித்தர்கள் என்ன கூறி மற்றெங்கண் உணர்த்துவேன் இங்கிவர்க்கன் உள்ளம் எரிவதே நாம் பாரதி. அப்படிதான். இப்ப நீங்க வந்து தேசபக்தி அப்படின்னு சொன்னா அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. நீ ஆர்எஸ்எஸ்ஸா, நீ பஜ்ரங் தாலா, நான் என் தேசத்தை தெய்வமாக நேசிக்கிறேன் அப்படின்னா நீ வந்து பிற்போக்குவாதி அப்படி ஆயிடுச்சு. இந்த மலினத்தை நீங்க எங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். இந்த ஒரு கான்ஸ்டன்ட் டைல்யூஷன் ஆஃப் வேல்யூஸ், அப்புறம் அதை அப்படியே திரித்து சொல்லப்படும் எங்க வேணா பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். அண்ணி எப்படி சொல்லுவீங்க நீங்க? அண்ணி தானே சொல்லணும். இப்ப அண்ணி தானே, இப்ப அண்ணின்னு சொல்றது அது தப்புன்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல.
ஒரு தவறு இடைவிடாமல் சொல்லப்பட்டு இப்ப ஊடகத்து மூலமா தெரிவிக்கப்பட்டு 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 அந்த தவறு தான் சரி என்று நிலைநாட்டப்படுகிறது இல்லையா? நகரம் நகரம் போச்சு, லகரம் லகரம் போச்சு. சரியா தமிழ் பேசினா நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க, கீழ்பார்வை பாக்குறேன், என்ன எப்படி பேசுறானே அப்படின்ட்டு. இதுதான் நம்ம இதுல நடந்தது. இதுல மிக முக்கியமானது, நாம் எதுக்காக இதை எடுத்துக்கொண்ட பெண்மையை போற்றுவோம் ஒரு தொடர் நிகழ்ச்சி முரளி சார்ட்ட கேட்டு இதை எடுத்துக்கொண்டு அப்படின்னா, எவ்வளவு மகத்தான பெண்கள் இங்க இருந்திருக்காங்க அந்த நாள்ல. அது அப்படியே நம்ம யாருமே உணராமலே போயிட்டோம். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப மகத்தான பெண்கள். என்ன வசதி இருந்தது அவங்களுக்கு? இன்னைக்கு இருந்த மீடியாவா? இன்னைக்கு இருந்த சுதந்திரமா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நீங்க அதாவது சுதந்திரம் இருக்கும் போது சுதந்திரம் இல்லைன்னு கூவுறோம் பெண்களை. இன்னைக்கு அதான் எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இல்லைன்ட்டு அவர்கள் கூவுகிறார்கள். அப்ப அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த நாளில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை காட்டுகிறேன். எல்லாம் எப்பவுமே சரியா இருந்தது இல்லைங்க, அது ஒத்துக்கிறேன் நான். எல்லாமே அந்த நாள்ல நல்லா இருந்தது, எல்லாமே இந்த நாள்ல நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரல நான். ஆனா அன்றைக்கு பெண்கள் காட்டிய சிறப்பை பார்க்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் இந்திய பெண்கள் காட்டிய சிறப்பை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அவ்வளவு சிறப்பு இவர்கள் காண்பிக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. ஒரு விதத்திலிருந்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு, அதையும் காட்டல அதனுடைய ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் வுமன்ஹுட் which our people displayed, அதுதான் இன்றைக்கு நம்முடைய பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடான் அல்ல பாரதி. அந்த கூத்து நடித்து பாட்டு பாடி நம்ம கொண்டாடும்படியாக இன்றைக்கு பல பெண்கள் இருக்கிறார். எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே நான் இன்றைக்கு நிறைய சாதனை படைத்திருக்கின்ற பெண்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாத பெண்களை பற்றி நான் சொல்வேன். அன்றைய சாதனையாளர்கள், இன்றைய சாதனையாளர்கள், இவற்றுக்கு நடுவே நம்முடைய குடும்ப பெண்களுடைய மகத்துவத்தை பற்றி நான் சொல்வேன். கூரை ஏறி சேவலாக அவர்களுடைய பெருமை நான் கொக்கரித்து பாடுவேன். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது இப்படி ஒரு கவிதை எழுதினேன். அதாவது சிலப்பதிகாரத்துல ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் வான்மழை போற்றுதும் எல்லாம் வரிசையா வரும் இல்ல. நான் பெண்மை போற்றுதும் பெண்மை போற்றுதும் பெருவியப்பினை பேரதிசயத்தை கண்ணின் மணியை ககனத்து ஒளியை கவின்களின் குவிப்பை கவிதையால் போற்றுதும் ஆனா முதலில் அகிலத்து உதித்தான். ஆனா முதலில் அகிலத்து உதித்தான் அண்டத் தொகையென அவாவும் படைப்பென தோணுவதெல்லாம் தொகை அவளே. நீங்க ஆண் முதலில் தோன்றினானா பெண் முதலில் தோன்றினா? முதல்ல தோன்றினது படைப்பு தானே, அந்த படைப்பு பெண் தான். சிவம் பின்னணி, படைப்பு என்கின்ற படைப்பு யாரு? பெண். எனவே ஆனா முதலில் அகிலத்து உதித்தான் அண்டத் தொகையென அவாவும் படைப்பென தோணுவதெல்லாம் தொகை அவளே. தொகையும் துளியும் மிகையும் அவளே. அவளே வாழ்க்கை, அவளே பெருமை, அவளே தேவி, அகத்து ஒளிர் ஆவி, கவலை கடலில் கரமாய் இழுத்து கரையில் சேர்க்கும் கன்னியை போற்றுதும் பெண்மை போற்றுதும் பெண்மை போற்றுதும் அழகை போற்றுதும் ஆளுமை போற்றுதும் மழலை பேசும் மர்மம் போற்றுதும் பழகப் பெருகும் பரவசம் போற்றுதும் பாவையை போற்றுதும் பரநிலை எய்தவே. இதுக்கு ஆதாரம் என்ன? பாரதி தான். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். எவன் சொன்னா? காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரிந்த பெண்மணியாகத்தான் இருக்கும். நான் அறிமுகம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறதுனால செய்கிறேன். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகத்தான பெண்மணி அஹில்யா பாய் ஹோல்கார் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அஹில்யா பாய் ஹோல்கார். அவளை அந்த அம்மா மகாராஷ்டிரத்தில் பிறந்தவங்க.
மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு இண்டோர் சொல்றோம் இல்லையா, இண்டோர், மகேஸ்வர் அந்த பகுதியை ஆண்டவர்கள், அவர் ராணியாக ஆண்டவர்கள். அவர்களை பத்தி அந்த ஊர்ல ஒரு ஃபோக் சாங் இருக்கு. அது தமிழ்ல வாங்கி தமிழாக்கம் பண்ண ஒரு 4 வரி. அவளை கடவுள் சொந்த கைகளால் படைத்தான்றாங்க. கிராமத்து பாட்டு பாரு. அவளை கடவுள் சொந்த கைகளால் படைத்தான், கருணை விழியுடன் கனலும் புகழுடன் நடந்த தலமெல்லாம் நலமாய் ஆண்டாள், நம் தேவி அகல்யா நாமம் வாழ்கவேன்னு அந்த நாட்டு பாடல் சொல்கிறது. அது என்ன மொழியில் எழுதப்பட்டதோ தெரியல, மராட்டி. நடந்த தடமெல்லாம் நலமாய் ஆண்டாள், நம் தேவி அகல்யா நாமம் வாழ்கவே என்று சொல்லுகிறது. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர்கள் தான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் எடுத்த தகவல் பல பேர் ரொம்ப சாதாரணமான, எப்படி இவர்கள் ஒரு புகழுக்கு வந்திருக்க முடியும்னு அதிசயிக்கக்கூடிய மாதிரிதான் இருக்கு. ஆனா அங்கதான் விதியில எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காலசையார் வாழுவதும் கண் துஞ்சார் வீழுவதும் நூலசைவில் மாறிவிடும் கூத்து. ஒரு அப்படின்னா மாறி போகும். சில முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே இல்லையா? அது மாதிரி அதுவும் உண்டு. அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம எங்கேயோ பா எவ்வளவு உச்சி புகழ்ல ஏற்றி விடுகிறது. நல்லவர்களையும் செய்கிறது, தீயவர்களையும் செய்கிறது விதி. அதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து அது அமைகிறது. இது நம்முடைய விதி அமைகிறது. அந்த அம்மா சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர்கள். 18ஆம் நூற்றாண்டுல பெண்கள் கல்வி கற்பது என்பது நின்று விட்டது. ஆனா அகில்யாபாயுடைய தந்தை அவளுக்கு கல்வி கற்பித்தார். முன்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதெல்லாம் இப்ப பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நான் உனக்கு கல்வி கற்பிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு என்னெல்லாம் கற்பிக்க முடியுமோ எல்லாம் அப்பா கற்பிக்கிறார். அது ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப எங்க அக்கா வந்திருக்காங்க, எங்க அம்மாவும் இருக்காங்க. எங்களுக்கு எங்க அப்பா இந்த வாசப்படியில, அதுவே ரொம்ப சின்ன வீடு, ஆனா அதுக்கும் ஒரு வாசல் உண்டு, அதுக்கும் ஒரு 3 படி உண்டு. அங்க அந்த படியில உட்காத்தி எங்களுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 7 வயசுல 8 வயசுல அவர் சொன்ன விஷயங்கள். தந்தை கல்வி கற்பிக்கணும், இப்போ மாட்டேன்றாங்க. ஏன்னா எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி அப்படின்னு போயிடுறான், அவ்வளவுதான். அது கிடையாது. உண்மையான கல்வி என்பது தந்தை மூலமாகத்தான் கற்பிக்கப்பட வேண்டும். அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாளுக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு ஒரு 8 வயசு இருக்கும் வைங்களேன். ஒரு கோவில்ல அந்த பொண்ணு இருக்கு. அங்க வந்தவங்களெல்லாம் அது நல்லபடியாக அதை கவனிச்சு அவங்கள உட்காத்தி வச்சு அவங்களுக்கு உணவளித்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதை ஒருத்தர் பார்க்கிறார். அவர் பேர் மல்ஹர் ராவ் ஹோல்கார் அப்படின்னு. அந்த யாருக்கு உட்பட்டது அந்த பகுதினா, பேஷ்வா, அந்த அரசர்கிட்ட பேஷ்வா வருவாங்க. பேஷ்வா பாஜிராவுடைய தளபதி இந்த மல்ஹர் ராவ் ஹோல்கார்ங்கிறவர். அவர் அந்த கோயிலுக்கு எதிர்ச்சியா வர்றார். அப்ப இந்த அகில்யாவுக்கு 8 வயசு சொன்னேன். அவளை பார்த்தோன்னே இவருக்கு பரவாயில்ல, இவதான் ஏன் நம்ம வீட்டு மருமகள் அவர்னு தீர்மானம் பண்றார். இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பக்தி, அழகு, பக்தி, இவ்வளவு பணிவு, சுறுசுறுப்பு, உழைப்பு, இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துடுறாரு. அவர் பார்த்துட்டு நீ வரணும், அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்கிறாரு. உடனே பேசி முடிச்சிடுறாரு. அந்த கோயிலிலே அந்தி வேளையிலே வந்த போதினில் ஒரு சின்னஞ்சிறுமி தந்த கைகளினால் வந்த அடியவர்க்கு செய்த சேவையை கண்டு மெய் சிலிர்த்தார். இவள்தான் நம் வீட்டின் குல விளக்கென்பதை இதயத்தினாலே அறிந்தார். அந்த கிராமத்து மூலை சிறு விளக்கை அவர் அரண்மனை தீபமாய் எடுத்தார் அப்படின்ட்டு. அவருடைய மகன் காண்டேராவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இப்படித்தான் ஒரு கிராமத்துல பிறந்த பெண் அரச குடும்பத்துல நுழைந்தாள். செல்வத்துக்கும் அவளுக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது, எந்த விதமான தொடர்பு கிடையாது. சரியான கிராமத்து, அது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாரு. இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுன்னா அழகா பண்ணிடுவோம், நல்ல பொண்ணா இருக்குடா.
ஏன் உன் பையனை கட்டி வையணும் போது பெண் வாங்கிடுவோம். இவர் இன்னொருத்தருக்கு பெண் பார்க்கல, தன் அடாடா இது வந்து, அதாவது அந்த அறிவு இருந்தது. இது பார்க்கும் போதே இதனால என்ன நன்மை ஏற்படும் அப்படின்ட்டு. இது மகாராஷ்டிரா, அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. வந்த உடனேயே ஒரு கிராமத்து பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வந்த உடனே அது உழைக்க ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? கிடுகிடுன்னு புகுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல அதுக்கு அந்த வீட்டில் பேர் கிடைச்சிடுது. வாங்க உட்காரு. மோகன் இருக்காரு பார்த்துக்கிட்டு. நல்லா போச்சு. 8 வயசு ஆச்சு. ஒரு 10 வயசுல 11 வயசுல கல்யாணம் பண்ணாங்களோ. 10 வருஷம் வாழ்க்கை அப்படி நல்லா போச்சு. அது அந்த அரண்மனையில எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றதெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த குடும்பத்துல ஒரு நல்ல பெயர் எடுக்கிறார். அப்போ 21 வயசுல அகில்யாபாயுடைய கணவர் போர்ல செத்து போறார். நிறைய போர் சூழ்நிலைகள். அப்போ ஒரு 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 நாடு, இப்ப இந்தியா வந்து ஒரு நாடுங்கிறோம், அப்போ ஒரு நாடா இல்லை. ஆக்சுவலி இப்போ ஒரு நாடா இல்லை அது. எங்க குருஜி நல்லா சொல்லுவார், இந்தியாஸ் யூனிட்டி இஸ் நாட் ஜியோகிராபிக்கல், நெவர் பொலிட்டிக்கல், இட் இஸ் கல்ச்சுரல். இந்த மாதிரி அரசியல் பிரிக்கிறது, ஆன்மீகம் இணைக்கிறது. அப்ப ஆன்மீகம் இணைத்து வைத்திருந்தது, அப்பவும் அரசியல் தான் பிரிச்சது. ஒருத்தர் தேவையில்லாம வெட்டிக்கிட்டு சாஞ்சாங்க. அந்த மாதிரி இருந்தது. இந்த 21 வயசுல வந்து கணவர் இறந்த போது அகில்யாபாய் உடன்கட்டை ஏறுவதற்கு செல்லும் பொழுது அவருடைய மாமனார் தடுக்கிறார். நீ செய்யாதே அப்படின்ட்டு, நீ செய்யாதே. அது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். அப்போ எதனால ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் சொல்றேன்னா, அந்த முடிவை வந்து அந்த பெண் எடுத்தானா அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் இன்னொருத்தருக்கு கிடையாது. கணவன் இறந்தான், உடன்கட்டை ஏறுகிறேன் என்று அந்த பெண் தீர்மானம் செய்தால் அதை தடுக்கக்கூடிய உரிமை இன்னொருத்தருக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். இப்ப அது சரியா தப்பான்ட்டு பட்டிமன்றத்துக்கு போவானா, அப்ப அப்படி இருந்தது. ஆனா அந்த மாமனார் தடுக்கிறார், செய்யாதே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றாரு? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நீ என் மருமகள் அல்ல, நீ என் மகளும் அல்ல, நீ என் மகன். அந்த நாள் அது ரொம்ப புரட்சிகரமான ஒரு போக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என் மருமகள் அல்ல, நீ என் மகளும் அல்ல, நீ என் மகன். இந்த நாட்டை ஆளும் பொறுப்பு உன்னுடையது அப்படிங்கிறார். மருமகளே, எங்கள் திருமகளே, நீ மகள் அல்ல, என் மகனே. இந்த திருநாட்டை இனி திறம்பட நடத்தி செலுத்துவது உந்தன் கடனே சொல்றார். சரி அப்படின்னா வர அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள வர அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 12 ஆண்டுகள் செல்கிறது. 12 ஆண்டுகள் சென்ற பிறகு அந்த மாமனாரும் இறந்து போகிறார். அப்போ நாடு சீர்குலைந்து போகிறது. அது நிர்வாகம் ராஜ்யத்தை நிர்வாகம் செய்வது என்பது ரொம்ப ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மாலேராவ்னு பேரு. அந்த மகனுக்கு முடிசூட்டுகிறார்கள். 2 விதமாக இந்த சரித்திரத்தில் சொல்றது, எனக்கு அதுல கிளாரிட்டி இல்ல. 2 கருத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஒண்ணுல என்ன சொல்றாங்கன்னா, அவன் சிறுவனாக இருந்தான். அப்ப இந்த ரீஜென்டா வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கேர்டேக்கர் மாதிரி சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவன் மோசமான பையனா இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னவோ தெரியல, முடிசூட்டின சில மாதங்கள்ல அந்த மகனும் இறந்து போகிறான். கணவர் இறந்தாரு, தன்னை வந்து மகனாக கருதிய மாமனார் இறந்து போகிறார், பெற்ற மகனும் இறந்து போகிறான். அடிமேல் அடி, இடிமேல் இடி. நான் அயரவே இல்லை அந்த அம்மா. டிசம்பர் 11ஆம் தேதி என்பது நமக்கு பாரதியாருடைய பிறந்த நாள். அது மட்டுமல்ல, அகில்யாபாய் அரியணை ஏறிய நாள். பேஷ்வாவுக்கு கடிதம் எழுதி, இந்த நாட்டை என் சார்பில் யாரும் ஆள வேண்டியதில்லை, நான் ஆள்கிறேன், அரச பொறுப்பை நான் ஏற்கிறேன். ரொம்ப நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. A woman writing to the superiors that I will rule my country அப்படிங்கிறது.
பேஷ்வா சரின்ட்டார். ஆஸ் யூஷுவல் ஆட்சேபணிகள் இருக்கும்ல உள்ளூர், அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பெண்ணாவது ஆள்வதாவது அது இதுன்ட்டாங்க. எப்படி அதை சமாளிச்சார்? மாமனார் இல்ல, கணவர் இல்ல, மகன் இல்ல, நான் தான் ஆளுவேன் அப்படின்ட்டான். இனி வேற வழி கிடையாது, நான் ஆளுவேன் அப்படின்னும் பொழுது அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிச்சா தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்க, ராணுவம் முழுக்க அவ பக்கம் நின்னுது. இவள் தான் ஆள வேண்டும், இவள் தான் எங்க ராணின்ட்டு. the entire army stood by her, she only must rule அப்படின்னு சொல்லி. அதனால அடங்கி போச்சு, கண்டனங்கள் எல்லாம் அடங்கி போச்சு. அவ அரியணை ஏறின உடனே she is attacked. பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜ்யங்கள்ல இருந்து வந்து ஆட்கள் அட்டாக் பண்றாங்க. திரும்பவும் நீங்க நம்ப மாட்டீங்க, கிராமத்திலிருந்து வந்த அந்த பெண்மணி ஒரு யானை மீதில் ஏறி 4 வில்களை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டு சரமாரியாக அம்பு தொடுத்து மால்வா பகுதியை கைப்பற்றி அங்க இருக்கக்கூடிய பகைவர்களை நசுக்கினார் என்பது வரலாறு. யாரு? கிராமத்து பெண். கோயில்ல பக்தர்களுக்கு அந்த இலையில சாப்பாடு போட்டுட்டு இருந்த அந்த பெண்ணு யானை மேல அது அப்படியே. இதுல ஐரோப்பியர்களுக்கு நன்றி சொல்லணும், இது அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா. யானை மேலே 4 வில்லு வச்சிருந்தாங்க, மாத்தி மாத்தி. அது கொஞ்சம் டகா டகான்னு, அதே மாதிரி 4 அம்புரா துணி குயிவர் வச்சு மாத்தி மாத்தி விட்டு ராய் எட்ரா இன்னொன்னு எட்ரா இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு அவ்வளவு. அந்த சைனியம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவங்கள்ட்ட ராணுவம். அவ்வளவுதான், எல்லாம் ஜம்முன்னு ஆச்சு. சுபேதார் துக்காஜிராவ் ஹோல்கர் அவர் தான் வந்து படைத்தலைவராக வச்சாங்க. அந்த பேஷ்வா இருக்கார் இல்லையா, அவன் தான் சுப்பீரியர். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த அம்மா. அதை யூரோப்பியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. பேர் ஹக் அப்படிங்கிறான்ல ஒண்ணு, இங்கிலீஷ்ல அது ஒரு வார்த்தை, பேர் ஹக், கரடி கட்டிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. இங்கிலீஷ்காரனை பத்தி அப்படி சொல்றாங்க இந்த அம்மா. யார வேணா நம்பு, இந்த வெள்ளைக்காரனை மட்டும் நம்பாத. பேஷ்வாக்கு எழுதுறாங்க, வெள்ளைக்காரனை மட்டும் நம்பாத. இப்போ புலியோ சிங்கமோ அதை நம்ம வேட்டையாடிடலாம், கரடிய ரொம்ப கஷ்டம். ஒரு கரடிய வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதை முகத்துக்கு நேர குத்தணுங்கிறான். அவன் முகத்திலேயே குத்தினாதான், மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. நம்ம ஞாபகம், அது முகத்துல அடிச்சாதான் அந்த கரடியை நம்ம ஜெயிக்க முடியும். கரடி வந்து நம்மளை கட்டிக்கிற மாதிரி இவன் கட்டிப்பான், நம்மளுக்கு கிச்சு கிச்சு மூட்டுவான், நம்ம இழந்துருவோம், ஜாகிரதையா இருந்துட்டு பேஷ்வாக்கு இந்த அம்மா கடிதம் எழுதுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிரெஞ்சு என்பாய் ஒருத்தனை கூப்பிட்டு ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க. அந்த நாள்லயே அது அழகாக அவர்கள் செய்திருக்காங்க. அப்ப அந்த அவங்களுடைய திக்விஜயமா வந்து இந்த போர்ல ஜெயித்த பிறகு எல்லா பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாம் கைவசமாகிறது, பகையெல்லாம் அவர்கள் நசுக்கி ஒடுக்கி விட்டார்கள். அப்போ ஒரு பிரகடனம் அவர்கள் செய்கிறார். என்ன பிரகடனம் அப்படின்னா, இண்டோர், இன்னைக்கு மத்திய பிரதேசம் இருக்குல்ல, அந்த இண்டோர்ல அவங்க அது ஒரு சின்ன ஊரா இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய பிளரிஷிங் சிட்டி இல்ல, அதுக்கு காரணம் அகில்யா. அதை மாத்தினது அவங்க. ஒரு சாதாரண கிராமமா இருந்த இண்டோரை செல்வ செழிப்பு மிக்க நகரமாக மாற்றிய பெருமை அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களைத்தான் சேரும். அவங்க சொன்ன இந்த இண்டோர் என்பது சிவனுக்கு சொந்தமானது, அந்த சங்கரனுடைய பிரதிநிதியாக மக்கள் நலனே என் கடனாக நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை அவர்கள் கொடுக்கிறார்கள். அது செழிப்பான நகரமாச்சு, எங்க பார்த்தாலும் புதாக கோட்டைகள் எழுந்தன. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த நாடு வளமாக வளமாக அகில்யாபாயினுடைய தானம் கொடுக்கக்கூடிய இந்த கொடைக்கரம் நீண்டு கொண்டே போனது. அவர்களுடைய ஈகை தொடாத துறையே இல்லை, அவருடைய ஈகைக்கரம் உதவிக்கரம் நீளாத இடமே இல்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி வியந்து வியந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கு. இப்போ ஒரே ஒரு தகவல் சொன்னா அகில்யாபாய் பத்தி நான் முழுக்க சொன்ன மாதிரி ஆகும். இன்றைக்கு காசியிலே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயில் அந்த அம்மா கட்டினது. அது அந்த அம்மா கட்டினது இல்லை, அந்த இப்ப இருக்கக்கூடிய லிங்கம் அந்த அம்மாவுடைய வீடு. ஏன்னா காசி கோயில் இல்லை நமக்கு. அந்த ஒரிஜினலா அந்த லிங்கம் இருந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரனை கொன்னு அந்த பணத்தை புதைச்சு அங்கிருந்து மசூதி எழுப்பினான் அவுரங்கசீப்.
அதுக்கப்புறம் வழிபாடு இல்ல, காசியில கோயிலே இல்லை, அப்படிதான் இருந்தது. லிங்கம் வந்து கிணத்துக்குள்ள இருக்கு, ஒரிஜினல் லிங்கம் கிணத்துக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க, அந்த ஞானவாப்பிங்கிற கிணத்துக்குள்ள. அது தெரியாது. இந்த அம்மா வந்து அப்பேற்பட்ட ஒரு திருத்தலத்துல வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 27,000 ஆண்டுகள் சரித்திரம் உண்டுன்னு புராணம் சொல்லுது காசிக்கு. அப்பேற்பட்ட இடத்துல எப்படி இந்த சிவ பூஜை நடக்காம போகலாம் சொல்லி அவங்களுடைய வீடு இருந்தது அங்க. அவங்க முந்தி தங்கி தொழுவதற்காக முன்னோர்களுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டுல தான் இன்னைக்கு லிங்கம் இருக்கு. காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய இடம் அஹில்யாபாயினுடைய வீடு. சோமநாத் கோவில முதலாக புனருத்தாரணம் செய்தவர் அஹில்யாபாய். தரைமட்டமாகி போன சோமநாத் கோவில அதுக்கப்புறம் சர்தார் பட்டேல் காலத்துல இன்னொரு புனருத்தாரணம் வந்தது. அதற்கு முன்பு அந்த கோவிலை எழுப்பினவர் அவர். காசி, கயா, சோம்நாத், மதுராலையும் அதே தான். கோவிலிருந்து மசூதியினுடைய சுவர் கிளம்பும். மதுரா, ஹரித்வார், அவந்தி, துவாரகா, பத்ரிநாத், பூரி, காஞ்சிபுரம், ராமேஸ்வரம் எல்லா இடத்திலும் அவருடைய கொடைக்கரம் நீண்டது. இன்னைக்கு நீங்க போனா அஹில்யாபாயினுடைய சத்திரங்களை காஞ்சிபுரத்திலையும் பார்க்கலாம், நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் பார்க்கலாம். அப்போ அந்த நாடு என்னாச்சு, செல்வ செழிப்பா போச்சு. அவ ஆண்ட பிரதேசம் முழுக்க அதுதான் நல்லவர்கள் ஆளும்போது அப்படி விவசாய செழிப்பு, அந்த தொழில் செழிப்பு. மாகேஸ்வரி சாரின்னு ரொம்ப ஃபேமஸ், அது அகில்யாபாய் தான் கொண்டு வந்தாங்க. அப்படி சொன்னாத்தானே புரியும். மாகேஸ்வரி சாரி அது அவங்க தான் கொண்டு வந்தாங்க, 18ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ண, அந்த யாராவது இருப்பான்ல இடைஞ்சல் பண்றதுக்கு, அஹில்யாவுடைய மந்திரி ஒருத்தன் பேஷ்வாவை தூண்டி விடுறான். இண்டோர்ல வந்து இந்த அம்மாவுடைய இதெல்லாம் ரொம்ப செல்வம் சேர்ந்து போச்சு, இவ்வளவு செல்வம் அவங்களுக்கு தேவையில்லை, நீ அதுல கை வை அப்படிங்கிறான். பேஷ்வா லெட்டர் போடுறார், உனக்கு அளவுக்கு அதிகமான செல்வம் இண்டோரில் இருக்கிறது, அது இருந்து எனக்கு அதை எனக்கு கொடுக்க வேண்டும். அம்மா வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, அது மக்களுடைய நலனுக்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் உள்ளது, இது உனக்கு கொடுக்க முடியாதுன்னு எழுதுறாங்க. கொடுக்க முடியாது என்றால் போரில் என்னை சந்திக்க நீ தயாராக வேண்டும் அப்படின்னா வா அப்படிங்கிறாங்க. எப்படி வான்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஒன்லி விமன் ஆர்மி எடுத்துட்டு போறாங்க, ஒரு ஆண் கூட கிடையாது, எல்லா பெண்களையும் கூப்பிட்டு நான் வந்து ஐ வில் மீட் யூ இன் தி வார் ஃப்ரண்ட், இன் தி பேட்டில் ஃபீல்ட் கொண்டு வராங்க. பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் தாண்டா ஜெயிச்சேன், ஜெயிச்சாலும் நீ தாண்டா தோத்த. லெட்டர் எழுதுறாங்க அந்த அம்மா. எப்படி இருக்கு பாருங்க. வா வா பேஷ்வா வா, வளையணிந்த பெண்களோடு போர்க்களத்தில் வருகிறேன், என் மஞ்சள் கையில் வில்லெடுத்து மழைச்சரங்கள் விடுகிறேன். வா வா பேஷ்வா வா, வளையணிந்த பெண்களோடு போர்க்களத்தில் வருகிறேன், என் மஞ்சள் கையில் வில்லெடுத்து மழைச்சரங்கள் விடுகிறேன், களையெடுக்க வருகிறேன், உன் கடன் முடிக்க வருகிறேன், கண்ணில் அச்சம் துளியும் இன்றி கனலெடுத்து வருகிறேன். வா வா பேஷ்வா வா, அச்சமற்ற பெண்ணின் முன்பு ஆண்கள் வெற்று தூசு, அச்சமற்ற பெண்ணின் முன்பு ஆண்கள் வெற்று தூசு, ஆளை வைத்து மிரட்ட வேண்டாம் அம்பின் மொழி பேசு. அம்பின் மொழி பேசு, ஆளை வைத்து மிரட்ட வேண்டாம் அம்பின் மொழி பேசு. மிச்சமின்றி வீழ்ந்த போதும் நாங்கள் மிச்சமின்றி வீழ்ந்த போதும் மேவும் வெற்றி எமதே, நீ மிச்சமின்றி வென்ற போதும் தொடரும் தோல்வி உனதே. தமிழ்ல வரும்போது எவ்வளவு கரெக்டா இருக்கு லெட்டர். நான் தோத்தாலும் நான் தாண்டா ஜெயிச்சேன், நீ ஜெயிச்சாலும் நீதான். அப்படி என்ன சொல்லுவான், என்ன செய்வான் பேஷ்வா? வந்துட்டான். ஒரு அந்த போர்க்களம் வச்சுங்களேன், போர்க்களம் வரைக்கும் வந்து ஒரு லெட்டர் அந்த அம்மாக்கு அனுப்புறான். நான் உன்னோடு போரிட வரவில்லை, உன் மகன் இறந்ததற்கு துக்கம் விசாரிக்க வந்தேன். இவ ஸ்ட்ராட்டஜி என்ன, அவனுடைய மரியாதை பாருங்க. இப்ப இவ எழுதினது அவுரங்கசீப் எடுபடியாயிருக்காரு, செல்லுபடியாயிருக்காரு. பேஷ்வா வந்து பெண்களை மதிக்கக்கூடிய மராட்டியன்றதுனால அது செல்லுபடியாச்சு என்று நம்ம கொள்ளலாம்.
அப்ப போரிட வரவில்லை, மகன் இறந்ததற்கு துக்கம் விசாரிக்க வந்தேன் அப்படிங்கிறார். அகில்யாவுடைய ஆட்சியில எல்லாமே வளர்ந்தன, இலக்கியம் செழித்தது. அப்ப இருக்கக்கூடிய இந்த முரான்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க வளர்ந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அப்படி இல்ல உயர்ந்த சன்மானங்கள் வழங்கப்பட்டன. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம அங்க பிறந்திருந்தோம்னா நல்ல சன்மானங்கள் கிடைச்சிருக்குன்னு கவிஞர்கள், கலைஞர்கள் பொறாமைப்படத்தக்க அளவுக்கு அப்படி ஆதரித்தார்கள் கலைஞர்களையும் கவிஞர்களையும். அதே மாதிரி விவசாயிகள், தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. நல்ல விளைச்சல் கொடுத்தவங்களுக்கு சிறப்பு பரிசு, நல்ல ப்ராடியூஸ் கொண்டு வந்தவங்களுக்கு, ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தவங்களுக்கு சிறப்பு பரிசு. அவருடைய காலத்துல தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிறது பிரமாதமா வந்தது. இண்டோர் உழவு தொழில், ரெண்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அந்த உழவும் தொழில் சமமா நடத்தி இரண்டையும் உயர்த்தினார்கள் அகில்யாபாய். விவசாயியை அடிமை தலையிலிருந்து மீட்ட ஒரே ராணி அகில்யாபாய் தான். கொத்தடிமைகளாக இருந்த விவசாயிகளை அதிலிருந்து மீட்டு அவர்களுக்கு மரியாதை அளித்து சன்மானம் அளித்து அவர்களை தன்னிறைவு பெற்ற விவசாயிகளாக மாற்றியது, அந்த அவருடைய வாழ்க்கையே மாற்றியது அகில்யாபாய். என்ன தெரியுமா, ஒரு இனத்தார் இருந்தார்கள். அவங்க என்னன்னா, அவங்க ஒரே ஒரு வேலைக்கு தான் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். எதுக்கு தெரியுமா? மாடுகளுக்கு பதிலாக அவர்கள் வண்டி இழுப்பார்கள். அதிலிருந்து அவர்களை விடுவித்தார். அந்த மாடுகளுக்கு பதிலாக வண்டி இழுத்த அந்த மனிதர்களை அதிலிருந்து மீட்டு அவர்கள் எல்லோரையும் விவசாயிகளாக ஆக்கினார். நிலம் கொடுத்து அவங்களை விவசாயிகளை ஆக்கி, அதுக்கப்புறம் அப்படியே இல்லவே இல்லையே. அப்புறம் அந்த வண்டி இழுக்கிற அந்த இதுவே போச்சு. எங்க பார்த்தாலும் 4 லேன் ரோட்ஸ் அவங்க பண்ணது. 4 லேன் ரோட்ஸ், 4 வழி பாதை போட்டு 2 புறங்களிலும் நல்ல அடர்ந்த மரங்கள், எங்க பார்த்தாலும் சத்திரங்கள், பயணிகள் தங்குவதற்கு விடுதிகள், கிணறுகள், குளங்கள் அப்படின்னு அவ்வளவு. இதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டு நான் சொல்லுவது. இந்துக்களும் முஸ்லிம்களும் கூட சேர்ந்து அவரை ஒரே விதமாக கொண்டாடினார்கள். இப்ப நான் சொன்ன இந்த தகவல் எல்லாம் எழுதினது மேடம் ஆனி பெசன்ட் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி ஆனி பெசன்ட் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை விட இன்னொரு அருமையான சமூக சீர்திருத்தம் பண்ணாங்க. கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு, விதவைகளுக்கு அந்த கணவனுடைய சொத்து சேரும்படி செய்தார்களாம். இமேஜின் பண்ணி பாருங்க ஐயா, 18ஆம் நூற்றாண்டுல அவனுடைய பொருள் இந்த பெண்ணுக்கு சேரும்படியா செய்து, அதே மாதிரி அந்த பெண் விரும்பினால் ஒரு மகனை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதை அவங்க சட்டப்பூர்வமாக ஆக்கி இருக்கிறார்கள். யாரு? கிராமத்துல கோவில்ல இலை எடுத்தவங்க, உணவு பரிமாறி இலை எடுத்தவங்க, யானையில ஏறி போரிட்டவர்கள், கணவனையும் மாமனாரையும் மகளாக நடத்திய மாமனாரையும் பெற்ற மகனையும் இழந்த அந்த பெண்மணி இவ்வளவு வேலை செய்திருக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு சூப்பர் இது பண்ணாங்க. இந்த வண்டி இழுக்கிற இனம்னு ஒண்ணு இருந்ததுல, அதே மாதிரி வழிப்பறி செய்கிற இனம் ஒண்ணு இருந்தது. அவங்க தொழில் திருடு என்பது அவங்களுடைய தொழில்ங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்களை எப்படி மாத்தினார்கள்னா, பயணிகளுக்கு காவலாளிகளாக மாத்தினாங்க. திருடங்கையில சாவி. அந்த காட்டுவாசிகளை பயணம் செய்யும் வணிகர்களுக்கு காவல்காரர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இதுதான் எல்லா பெரிய பெண் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கும். ஒவ்வொரு நாளும் சாதுக்களுக்கும் பெண்களுக்கும் உணவும் உடையும் வழங்கினார். ஒவ்வொரு நாள், ஒரு நாள் கூட அவங்களோட வாழ்க்கையில அதுல இருந்து தவறுனது இல்லை அப்படின்னு. இன்னொன்னு, டைரக்ட் இன்டர்வியூ. ஏழையோ பணக்காரனோ யார் எந்த குறையோடு சந்திக்க வந்தாலும் நேரடியா அவங்களுக்கு செவி சாய்த்து என்ன குறைங்கிறத இது பண்ணும். ஒரு சின்ன உரையில எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த கூட இருந்த படைத்தளபதி கூட எத்தனையோ அவங்க வேறுபாடு ரொம்ப குரலையே ஒசத்தாம அப்படி கட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல இது தவறு, இது சரின்ட்டு. இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்ல அவ்வளவு பிரமாதமா இருந்தாங்க. 2 தான் அவங்களுக்கு. மக்கள் நலனை முதன்மையாக வைத்துக்கொண்டு எப்படி எழுதுறாங்கன்னா, மக்கள் நலனை முதன்மையாக வைத்துக்கொண்டு இதயமும் மூளையும் கலந்த முடிவை எடுத்தார். அது எனவே அவர் அகில்யாபாய் எடுத்த எல்லா முடிவுகளும் மக்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தன என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அவருடைய அந்த 18ஆம் நூற்றாண்டு அந்த ஆட்சியில தான் ஒரு அருமையான தபால் முறையை கொண்டு வந்தாங்களாம்.
ஒரு போஸ்டல் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுல. அதனால ஒரே கொண்டாட்டம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், தொடர்பு கம்யூனிகேஷன் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால. அப்படி இருந்தவர்கள் 28 30 ஆண்டுகள் அஹில்யாபாய் ஆண்ட அந்த ஆட்சிங்கிறது பொற்காலம். ஏன்னா அவர்கள் ஒரு அருமையான நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டர், சீர்திருத்தவாதி, ரிஃபார்மிஸ்ட், சோசியல் ரிஃபார்மர், ஆக்டிவிஸ்ட், ஃபெமினைன் ஆக்டிவிஸ்ட் சொல்ல அது ஒண்ணு. அப்புறம் போரிட்டவர், போராளி எல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் கொடையாளி, கொடை வள்ளல்னா வள்ளல். இவ்வளோ செல்வம் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு, இப்ப இந்த செல்வம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு அதுல கொள்ளையடிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இதுக்கு இவ்வளவு கொடுக்க, அதாவது என்னுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது குருநாதர் சொன்ன ஒரு வாசகம் எனக்கு ஞாபகம். அவர் சொன்னாரு, தனம் கம்ஸ் அவுட் ஆஃப் தானம், பை லாக்கிங் இட் யூ ஆர் பிளாக்கிங் இட். நம்ம பணம் இருந்தா தான் தானம் செய்ய முடியும். இல்ல நீ தானம் பண்ணு, பணம் வருன்றார். தனம் கம்ஸ் அவுட் ஆஃப் தானம், பை லாக்கிங் இட் யூ ஆர் பிளாக்கிங் இட் என்று சொன்னார். ஆனால் அப்படி இருந்தவர். எனக்கு இன்றைக்கு என்ன சந்தோஷம்னா, அஹில்யாபாய் ஹோல்காரை பத்தி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எங்களுடைய குருநாதர் எங்களை அழைத்து சென்ற போது சொன்னார். அப்போ சொன்ன தகவல் நான் இப்படி ஒரு மயிலாப்பூருக்கு பாரதிய வித்யாபவன்ல உங்களெல்லாம் கூட்டி வச்சு இதை பகிர்ந்து கொள்வேன் என்று எனக்கு அப்போது தெரியாது இல்லையா? ஒரு குரு நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் எந்த நேரத்தில் எவருக்கு தெரிவிக்கப்படும் என்பது நம்ம அப்போ ஊகிக்க முடியல, அப்படிதான் சொல்ல முடியுது. கடைசியில ஒரு சின்ன ஒரு கசப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவருடைய மகள் தன்னுடைய கணவரை இழக்கிறாள். இவருடைய கண்முன்னே அந்த சிதையில் மகள் பாய்ந்து விடுகிறாள். அது அவங்களை அடக்கிடுது. தன்னுடைய 70வது வயதில் மறைந்தார். இங்க இருக்கக்கூடியவர்கள் இண்டோர் சென்றிருக்கிறீர்களோ தெரியாது, நாங்கள் சென்றிருக்கிறோம், இண்டோர் போயிட்டு வந்திருக்கிறோம். நீங்க அங்க போய் பார்த்து அந்த ஊர் இப்ப இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை பார்த்து நான் சொன்ன இந்த தகவல்களை உங்க மனசுல நினைவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீர்களானால், அஹில்யாபாய் எப்பேற்பட்ட ஒரு பெண்மணி. நம்முடைய முப்பாட்டன் தான் சொல்றீங்க, முப்பாட்டி சொல்ல மாட்டேன்றீங்க. நம்முடைய முப்பாட்டி, அவளை நம்ம கொண்டாடுவோம். இன்றைக்கு திரும்பவும் சொல்றேன், காசி, கயா, சோம்நாத், துவாரகா, மதுரா, இந்த இடங்களில் எல்லாம் இன்றைக்கு வழிபாடு விமர்சையாக நடக்கிறது என்றால், அவையெல்லாம் தொடர்ந்து திருத்தலங்களாக இன்றைக்கும் போற்றப்பட்டு வருகின்றன என்றால் அதற்கு காரணம் அஹில்யாபாய். வெறும் கிராமமாக இருந்த இண்டோர் இன்றைக்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமாக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் அஹில்யாபாய் என்ற நினைப்போடு ஒரு முறை உங்களுடைய வளமான கரவொலியால் அஹில்யாபாய்க்கு நம்ம ஒரு வணக்கத்தை சொல்றோம். இண்டோர்ல தான் கேட்கிறீங்க. போர்க்களம் புகுந்த வீராங்கனை, புகுந்த வீட்டின் குடும்ப விளக்கு, சீர்திருத்தங்கள் பற்பல செய்த சமூக ஆர்வலர், அன்புமயமான அன்னை அஹில்யாபாயை நம்ம வணங்குகிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளுக்கு இந்த தகவலை வச்சு உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அது எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம எத்தனையோ விஷயங்களுக்கு குறப்பட்டுக்கிறோம் இல்லையா? எவ்வளவோ இருக்கு நமக்கு, எவ்வளவோ நலன்கள் நமக்கு இருக்கு, சிறப்புகள் இருக்கு, வசதிகள் இருக்கு. ஆனா நம்ம குறப்பட்டுக்கிறோம். தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம பேசி சிந்திச்சு உங்களுடைய பொன்னான நேரத்தையும் மற்றவர்களுடைய நேரத்தையும் வீணாக்குகிறோம். நேரம் பொன்னானது, யாருடைய நேரமாயிருந்தாலும் அதை வீணாக்குகிறோம். 30 ஆண்டு காலம் ஒரு பெண்மணி எத்தனையோ எதிர்ப்புகளை சமாளித்தபடி ஒரு நாட்டை ஆண்டு எல்லா தரப்பு மக்களுடைய ஏகோபித்த அபிமானத்தையும் அன்பையும் மரியாதையும் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவள் எப்பேற்பட்ட பெண்மணியாக இருக்க வேண்டும்? வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த நேரத்தில் கிராமத்திலிருந்து
ஒரு கோயிலிலே அடியார்களுக்கு இலையில பரிமாறதான் அவளுடைய முதல் காட்சி. நம்ம ஹிஸ்டரியில் அவள் பார்க்கக்கூடிய இந்த முதல் காட்சி. அதனால அதிலிருந்து நாம ஒரு பாடம் படிப்பினை ஆண்கள் கொள்ள வேண்டிய பாடம் என்று ஒரு பெண் எவ்வளவு சிறப்பாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வீட்டில் பார்த்தா தான் நம்முடைய பெண்களுடைய சிறப்பு நமக்கு புரியும். மற்றவருடைய கதைகளை எதற்காக எடுத்து சொல்லுகிறோம்? சொல்லும் போது நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அந்த அம்சங்களுடைய சில அம்சங்கள் நீங்க உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்டயோ மனைவி கிட்டயோ உங்க அக்கா தங்கி கிட்டயோ பார்க்கணும். பார்த்தா கிடைக்கும். பார்க்கலன்னு எப்படி தெரியும்? சூரியன் வந்தது நம்ம கண்ணை மூடிக்கொண்டு அது வரவில்லை என்றால் அது வரவில்லைன்னு தானே பொருள். நமக்கு வரவில்லை என்று பொருள். அதற்காகத்தான் இந்த கதைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒரு 4 நாள் முன்னால் கூட எத்ராஜ் காலேஜில் அந்த ஒரு 500-600 பெண்கள் பேசினேன். அது ஒரு பெக்யூலியர் ஸ்பீச். ஏன்னு கேட்டா, என்னுடைய பேச்சு ஆங்கிலத்தில், பாட்டு தமிழ்ல. அதுனும் அப்படி நீங்க பாடியே ஆகணும்னு. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது பாட்டுன்னு. அது யாரு கேட்டாங்க, இங்கிலீஷ்ல பேசிடுங்க தமிழ்ல பாடிடுங்க. அதை பாடுங்க. அது ஒரு பாட்டு. பெண்களுக்கு எதை தேடுறீங்க? நீங்க எதை போய் சுதந்திரம்னு தேடுறீங்க? எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் பொழுது எதை தேடுறீங்க? திறந்திருக்கும் வாசலிலே திசை என்ன தேடுகிறாய்? தெருமுனையில் முழு நிலவு தீபம் ஏன் ஏந்துகிறாய்? மடி மீதில் மலர் வீழும் போதும் மகளேன் வாடுகிறாய்? திறந்திருக்கும் வாசலிலே திசை என்ன தேடுகிறாய்? தெருமுனையில் முழு நிலவு தீபம் ஏன் ஏந்துகிறாய்? மடி மீதில் மலர் வீழும் போதும் மகளேன் வாடுகிறாய்? உன் பாதை முள்ளானாலும் உன் பாதம் மலராக்கும். ஊர் வந்து தடை சொன்னாலும் உன் நெஞ்சம் அதை வெல்லும். கள்ளூரும் கனலே நீ கண்ணீரில் கரையாதே. கங்கையே தாகம் என்று கரையேறி தேடாதே. திறந்திருக்கும் வாசலிலே நீ அன்னை, நீயே மழலை, நீ புயல், நீ மின்மை, நீ இன்றி எங்கும் இங்கே நிறம் இல்லை, நிழலும் இல்லை. தாயாக தாங்கிட வந்தாய், தாலாட்டு கேட்பாயா? தங்கமே கனவினில் எங்கோ நகை தேடி போவாயா? திறந்திருக்கும் வாசலிலே வானெங்கும் பலவித சலனம், வானில் ஒரு சுவடில்லையே. வாழ்க்கை ஒரு வறண்ட பயணம், வண்ணமலர் அழவில்லையே. நான் என்ன சொல்வேன் பெண்ணே, நீ உன்னை காண்பாய் கண்ணே. நரகமே உலகானாலும் நலம் செய்யும் உன் கண்ணே. திறந்திருக்கும் வாசலிலே திசை என்ன தேடுகிறாய்? தெருமுனையில் முழு நிலவு தீபம் ஏன் ஏந்துகிறாய்? மடி மீதில் மலர் வீழும் போதும் மகளேன் வாடுகிறாய். பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வாழ்ந்த இன்னொரு அருமையான பெண்மணியை பற்றி சொல்லட்டுமா?
இந்த பெண்ணுடைய அப்பா பேர் வந்து ஹரே கிருஷ்ணதாஸ், அம்மா வந்து ராமப்பிரியா. இவங்க எந்த செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல பிறந்தாங்க? உங்க அப்பா லேபர், அவ்வளவுதான் விஷயம். கூலி வேலை செய்யற ஆள் உங்க அப்பா. சாதாரண தினக்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு மகளா ஒரு கிராமத்தில் பிறந்தவள் இந்த பெண். ராணின்னு பேர் வைக்கிறாங்க இந்த அம்மாக்கு. எத்தனையோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர பெண்கள்ல 160-70 பெண்களுக்கு லட்சுமி, மகாலட்சுமின்னு பேர் இருக்கும். மறு ராணி, அவளை பார்க்கும்போது அவ்வளவு அழகு. அவ இந்த குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கும், அதனால ராணிட்டு பேர் வச்சிருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்தே இந்த கிராமத்தில் இருக்க பெண்ணுக்கு ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கேட்பதில் பெரிய விருப்பம். ஒன்று நத்திங் ஈவென்ட்ஃபுல், சாதாரணமான ஒரு வாழ்க்கை. ஒரு ஒரு கூலி தொழிலாளருடைய பெண்ணு என்ன இருக்கும் வாழ்க்கை? வீட்டை சுத்தம் பண்ணணும், வரட்டி தட்டணும், சமையல் பண்ணணும், அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கும் வாழ்க்கை. அப்படிதான் இருந்தது. ஒரு நாள் ராஜச்சந்திரான்னு ஒருத்தர் வரார், பெரும் செல்வந்தர். அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர்ங்கிறது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன, ரொம்ப தங்கமான மனிதர். அதாவது ஒரு ரொம்ப பணக்காரர், பணி உள்ளவராகவும் கொடையாளியாகவும் ரொம்ப நல்ல குணமா உள்ளவராகவும் இருப்பதுங்கிறது அவ்வளவு சுலபமா இல்லைன்னு. அப்படி இருந்தவர். மக்கள் அவரை ரொம்ப கொண்டாடுவார்கள். ராஜா பாபு, ராஜா பாபுன்னு அவரை கொண்டாடுவார். ராஜச்சந்திரா. அவருக்கு என்ன வருதுன்னா, 2 முறை அவர் கல்யாணம் பண்ணி 2 முறை மனைவி இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். சின்ன பையன், அப்பெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணி வேணாம், வேற வேலை இல்லையாப்பான்ட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, தான் கல்யாணம் பண்ணிட்டாலே ஒரு பெண் இறந்து போகிறது. அப்படி ஒரு மோசமான ஒரு ஜாதகம் நமக்கு இருக்கு போல இருக்கு. நம்ம எதுக்கு இன்னொரு பெண் இறந்து போவதற்கு காரணமா? முடியாதுங்கிறார். இல்லடா, வம்சமே இல்லாத போது அதெல்லாம் வேணான்ட்டார். அவர் வந்து ஒரு படகுல வர்றார் கல்கத்தா. நான் சொல்றது பெங்கால், கல்கத்தா. அங்க ஹூக்ளி நதிக்கரை அப்படி வரும்போது நதிக்கரையில பார்த்தா நிறுத்துறாங்கிறார் படகோட்டிய. இந்த ராணி எங்க இருக்கு? அன்னைக்கு அந்த அந்தி வேளையில கோயில்ல பார்த்தோம் அஹில்யா பாய், 8 வயசு பெண்ணா. இங்க 11 வயசு பெண்ணா ராணிய பாக்குறார். பார்த்து அசந்து போயிறார். எது எப்படி தொடுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஏதோ விட்டகுறை தொட்டகுறை. இந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு ஆஹா அப்படின்னு தோணுது. முதல்ல அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது போலும். உலக சமத்து பையனா இருக்கான் பாருங்க. அப்பா இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா, இன்னைக்கு ரொம்ப அழகுப்பா. அவங்க அப்பா ஒரே உச்சி குளித்து போச்சு. உடனே அன்படா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ராக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி தான் இங்கேயும். அகில்யாபாயை விட இன்னும் ஏன்னா அகில்யாபாய்க்கு அப்புறம் வர காலம் இது 18ஆம் நூற்றாண்டு. இது வந்து என்ன சொல்றோம், 1793 to 1861. இவங்க 19th century வரைக்கும் வந்துருக்கு. ரொம்ப ஏழ்மையிலிருந்து பெரும் செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்துல வந்துடுறாங்க. அப்படி வந்தாலும் அவங்க அந்த ராணி வந்து ஆள்கிறது. எப்படி ஆள்கிறதுனா, தன்னுடைய எளிமையினால், தன்னுடைய பக்தியினால் அப்பேற்பட்ட ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தை அந்த பெண்ணால் ஆள முடிந்தது. இதை வந்து எல்லாரும் அவங்க குடும்பத்தார்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்படிதான் நமக்கு தெரியுது. இவ்வளவு வேலை செய்யுமா, இவ்வளவு எளிமையா ஒரு பொண்ணு இருக்குமா, இவ்வளவு பக்தியா இருக்குமா, இவ்வளவு இனிமையா இருக்குமா, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குமான்ட்டு அந்த குடும்பத்தினர் வியந்து வியந்து போகிறார். அதுல இருந்தா வயதான தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு தொண்டு புரியும் போது நம்ம ராஜச்சந்திராவுடைய அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிரு. பையன் நல்லதான் சூஸ் பண்ணிருக்கான், இறைவன் அருளால. எல்லாரும் வீட்டுல என்ன வேலை இருந்தா எல்லா வேலையும் அவ கவனிப்பாளாம். எப்படின்னா எல்லா வேலைகள் கவனிக்கிறதுனா, நாட் ஓன்லி தி பிசிக்கல் ஒர்க், டேக்கிங் டிசிஷன்ஸ். அதுல வருவா, அசந்து போயிருவாங்களாம்.
அதனால இந்த ராஜ்சந்திரா எப்பேற்பட்ட செல்வந்தர், ரொம்ப படிச்சவர், வெரி அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலியா வந்தவர். இந்த பெண்ணை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அவ்வளவு கரெக்டா இருக்குமா. எப்பவுமே சொல்றேன், இந்த எங்க ஊர்களில் கூட நாங்க பார்த்துருக்கோம். எங்க பாட்டி, எங்க அத்தை ஒரு பிரச்சனைக்கு அவங்க சொல்ற முடிவு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவங்க எம்பிஏ காரங்க புஸ்தகத்தை புரட்டி 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 இவங்க என்னைக்கு ஸ்வாட் அனாலிசிஸ போட்டு நம்மளை பாடாப்படுத்தி பவர் பாயிண்ட போட்டு என்னைக்கு வராது. என்ன பெரிய விட்டுத்தானே உண்டு அப்படின்னு எங்க பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அது பொருத்தமா இருக்கும், கச்சிதமா இருக்கும். இட் பி பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு இது. அது வேற இன்னொன்னு, அந்த நாள்ல இந்த நாள்ல பாக்குற மாதிரி இந்த ராசின்னு ஒண்ணு இருக்குல்ல, இவள் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச பிறகு செல்வம் கூடித்தான். இனிமே என்ன கூடுமோ அவ்வளவு செல்வம் உண்டு அவங்களுக்கு. அது மேலும் கூடியதால் இவ மேல இன்னும் அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரியம். அந்த நேரம் மாமனார் இறந்து போகிறார். மாமனார் இறந்து போகிறார்னா என்ன ஆகிறது, பெரும் சொத்து ராஜ்சந்திராவுக்கு வருகிறது. 1821 ஆண்டு ஒரு சிறிய வீட்டுக்கு ராஜ்சந்திரா தன்னுடைய ராணியுடன் குடி போகிறார். அந்த சிறிய வீட்டில் மொத்தம் 300 அறைகள் தான் இருக்கின்றன. 1821 ஆண்டு அதனுடைய காஸ்ட் 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. பிச்சாண்டி எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க. 1820 எனக்கு ஜீரோ தெரியாது எவ்வளோன்ட்டு. 1821 25 லட்சம் ரூபாய் சொல்லுங்க சார். இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எவ்வளவு. நிறைய இருக்கும், புட்டு இருக்குமா கேட்பான்ல. எங்க ஊர்ல கேட்பான், எடா வேலை சேர்ந்துட்டியோ? சேர்ந்துட்டேன். சம்பளையும் போட்டு எல்லாம் வருதுங்க. இன்னும் ஒரு 10-50 இருக்குமா? 10 எங்க இருக்கு, 50 எங்க இருக்கு, ரெண்டு சேர்த்தான் சொல்லுவான். இல்ல ஒரு 10-50 இருக்குமால அப்படின்னு. 10-50 அது மாதிரிதான். நீங்க எவ்வளவு ஃபிகர் சொன்னாலும் எனக்கு புரியாது. நான் யாரு பிச்சாண்டி, எல்லாத்தையும் கேட்டுட்டு 2 இட்லி ஒரு வடை சாம்பார் சாப்பிடுறோம். அவ்வளவு லட்சத்தை நமக்கு தெரியாது. அந்த வீட்டுக்கு இவர்கள் குடிபுகிறார். 25 லட்சம் செலவு. அந்த மாளிகையில் அவர் குடி புகுந்தார். ராஜ்சந்திராவுக்கு அவர் ராஜ்பாபு என்றே அழைக்கப்படுகிறார். அவர் பெயர் பெற்றதற்கு காரணம் ஒன்று அவருடைய அசாத்தியமான நேர்மை, இன்னொன்று அவருடைய கொடை வள்ளல் தன்மை. அதனால இருக்காங்க. ராணியினுடைய தந்தை 1823 இறந்து போகிறார். அந்த நேரத்தில் பெரிய வெள்ளம் வருகிறது கல்கத்தாவில், இந்த ஹூக்ளி ரிவர். இது ஒரு அழகான பதிவு. ஒரு கணக்கில்லாத மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்க. 300 ரூம் இருக்குல்ல, கணக்கில்லாத மக்களுக்கு தங்களுடைய மாளிகையிலே அடைக்கலம் கொடுக்கிறார். நாட்கணக்கில் மாசக்கணக்கில் அவர்களுக்கு உணவு உடை எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறார். அது மாதிரி அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளம் எதனால வருதுன்ட்டு இந்த அம்மா ஸ்டடி பண்றாங்க. ஏன் இவ்வளவு சேதம் ஏற்பட்டது? நம்ம ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியை வச்சு ஞாபகம் இருக்கா, போட்லாம் விட்டோம் நம்ம சிட்டியில. இந்த ஊர்லயா மழை வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அப்படி விட்டோம். எல்லாம் பேஸ்புக்கோட அதை நிறுத்திக்கிட்டோம். அந்த அம்மால என்ன காரணம்ன்றத பார்த்து அவங்களுடைய சொந்த செலவுல கரை கட்டுறாங்க. சொந்த செலவுல இது இந்த இடத்துல வீக் பாயிண்ட், இதனால தானே வருதுட்டு ராஜ்பாபுட்ட சொல்லி, ராஜ்சந்திராட்ட சொல்லி, இன்னைக்கும் அதுக்கு பாபு காட்னு பேர். அந்த படித்துறைக்கு பாபு காட் என்று பெயர். இன்னைக்கும் அது இருக்கிறது. அது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் உள்ள வந்ததே கிடையாது. எங்கடா வீக் பாயிண்ட்னு பார்த்து இவங்களே சொந்தமா இன்ஸ்பெக்ட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி இதை கட்டியிருக்கிறாங்க. 1836 கணவர் மரணம். ராஜ்சந்திரா இறந்து போகிறார். 3 பெண்கள் இருக்கு. இவர் இறந்து போனோன்னு 3 நாட்கள் இவர்கள் அன்ன ஆகாரம் மட்டும் இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. இப்படி இருக்கீங்களே என்னன்னு கேட்டோம். அப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யறாங்க. எழுந்து இது வரைக்கும் இப்படி நடந்ததில்லை என்று சொல்லும்படியாக தன்னுடைய கணவருக்கு சிரார்த்தம் செய்கிறார். என்ன இப்படி இதுவரைக்கும் நடந்ததில்லைன்னா, யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது எஸ்டிமேட்டா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தானம் கொடுக்குறாங்க. சரி,
அப்போ ஒரு ஜடாமுடி தரித்த ஒரு சாது வரார், கடைசியா வரார் அவர். உங்களுக்கு அது கொடுக்கறது எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், ஒரு கம்பளி கொடு, ஒரு கமண்டலம் கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த ராமர் விக்கிரகம் வச்சிருக்கே ஒரு முறை நான் அதை பார்த்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அவர். என்னன்னா ராஜ் சந்திரா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ராமர் விக்கிரகத்தை இந்த சாது தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த விவரம் தெரிஞ்சு வாங்கன்ட்டு அந்த அம்மா உள்ளவர் கூட்டு போய் காமிக்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டி அதை உத்து பார்த்துட்டு அவர் வெளியில போயிடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா கணவர் இறந்தாச்சு, சிரார்த்தம்லாம் பண்ணியாச்சு, தானம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், இனிமே எங்கேயாவது நம்ம ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்துடலான்ற முடிவை மாத்தினது அந்த சாதுவனுடைய வரவு. ஒரு வாட்டி தான் கொடுத்த அந்த கணவருக்கு, இவருடைய கணவருக்கு கொடுத்த அந்த ராமருடைய சிலை ஒரு முறை பார்த்துட்டு போனோன்னே அங்கேருந்து ஒரு சிக்னல் எப்படி அகில்யா பாய் அரியணை பொறுப்பை ஏற்றாரோ அதே மாதிரி இந்த நம்முடைய ராணி இந்த குடும்பத்தின் நிர்வாகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இன்னும் அவங்களுடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்ன தானம் பண்றாங்க தானேன்னு இன்னும் போட்டோம் கொஞ்சம் கதை இப்பதான் சொல்லுவோம். அவருக்கு மூத்த மாப்பிள்ளை ரொம்ப துணையா இருந்தார். அங்க ஒருத்தர் இந்த மாதிரி துக்காஜி இருந்த மாதிரி அகில்யா பாய்க்கு ராணிக்கு மூத்த மாப்பிள்ளை துணையாக இருந்தார். இன்னமும் இந்த ராணி யாருன்றது உங்களுக்கு யூகிக்க முடியல. யூகிப்பீங்க வாங்க, நான் அப்புறம் சொல்றேன் விட. இவருடைய தானத்துக்கும் ஒரு அளவு இல்லை. 1850 இந்த ஜெகநாத் யாத்திரை நடக்கும்ல, கல்கத்தாலி நடத்திடுவோமே அப்படி. அதுக்கு முன்னால பூரிக்கு போய் அங்க நம்ம ஜெகநாத், பல்ராம் அண்ட் சுபத்ரா 3 பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த 3 பேருக்கும் வைர கிரீடம் கொடுக்கிறார். அன்னைக்கு அதுக்கு 60,000 ரூபா. 1850 60,000 ரூபா போடுங்க கால்குலேட்டர் எடுங்க. ஜெகநாதருக்கு கல்கத்தாவில் ஒரு வெள்ளி ரதம் ஊர்வலம் விடணும்ட்டு 1.25 lakhs, இதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. 1.25 lakhs செலவுல அது பண்றாங்க. இங்கேதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஆரம்பிக்குது. ஒரு சுவாரஸ்யம். லட்சமா கொடுத்தாங்க, இருக்காங்க கொடுத்தாங்க, இருக்கிறவனா கொடுக்குறான், மனசு இருக்கிறவன் தான் கொடுக்குறான் இல்லையா. அப்போ அந்த ஊர்வலம் போகும்போது நல்ல பேண்ட் வாத்தியம் நம்ம முரசு கிரசெல்லாம் இருக்கும்ல, அடிச்சுட்டு போனோன்னே அங்க ஒரு யூரோப்பியன் இருக்கான், ஒரு துரை. அவர் தூக்கம் கலைஞ்சு போய் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு அத்தாரிட்டிஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார்னு தெரிஞ்ச உடனே இந்தமா மறுநாள் இன்னும் 2 மடங்கு வாத்தியங்கள். ஆச்சரியமா இருக்குங்க. இன்னும் 2 எழுப்பிடாம கவனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், பார்க்கலாம் இன்னைக்கு தூங்க விடாதுன்ட்டு டப்பட்டையெல்லாம் போட்டு டமா அடிமின்னு இதா போச்சு. ஆனா அந்த ஒரு லா சூட் தோத்து போறாங்க அந்த அம்மா. இல்ல நீங்க செஞ்சது தப்பு, நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்றாங்க. 50 ரூபா ஃபைன். அப்படி யாருக்கு? இந்த அம்மாக்கு 50 ரூபா பல்படி மடிக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை கட்டினான். என்ன எப்படி இது சால்வ் பண்ணும்? இது நான் தெய்வத்தை வழிபடுறதுக்காக எங்க நாட்டில் பரம்பரையா பண்ற ஒரு இது. என்னோட வாத்திய கோஷத்தினால உனக்கு தூக்கம் கலைஞ்சது, நீ வழக்கு போட்ட, நான் தோற்றேன், 50 ரூபா எனக்கு அபராதம். இது ஒரு பெண்மணிக்கு ஒரு இன்சல்ட். இது எப்படி இவங்க டேக்கிள் பண்ணிருப்பாங்க? தன்னுடைய வீட்டுக்கும் அந்த பாபு காட் கட்டினாங்க இல்லையா, அந்த இருக்கக்கூடிய அந்த ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. நோ தரோ ஃபேர், ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் மாதிரி 2 சைடு மரம். இப்போ அந்த டிவைடர் வீல் வச்சிருக்குல்ல, அப்ப மரத்தால அடிச்சு பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போச்சு இப்ப டிராபிக்கே ஸ்டாண்ட் ஸ்டில். அவங்க யாரும் துறைகிற எந்த துறையும் நுறையும் போக முடியாதுங்க. அப்போ கேட்கறாங்க அத்தாரிட்டிஸ், ஏது பண்ணி என் ப்ராப்பர்ட்டி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்ட்டாங்களா. என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது, நான் அதை எனக்கு எப்படி சொந்த விருப்பமோ அந்த மாதிரி என்னுடைய சொந்தமான நிலத்தை நான் பயன்படுத்திக்குவேன். வாபஸ் அப்படின்னு சொல்லி 50 ரூபாய் திருப்பி கொடுத்தாங்களாம். யாரு அந்த 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க? வெள்ளக்காரங்கிறது ஒரு ஒரு அவளுடைய சாமர்த்தியத்தை பாருங்க. ஓ அப்படியான்ட்டு. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு பாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லலாம். அவங்களுக்கு இந்த யாத்திரை ரொம்ப ஆசை, யாத்திரை போறது ரொம்ப ஆசை. அந்த நாள் பெண்மணிக்கு ரொம்ப ஆசை. இங்க போக மாட்டேன்றீங்களே, நீங்க போகணும், இந்தியாவை சுத்தி பார்த்தாதான் தெரியும். தினம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்க. நீங்க பார்க்காத ஊருக்கு போங்க,
வடக்க போங்க. நான் வந்து ரொம்ப நாளாச்சு ஹிமாலயாஸ் போய் 32 வாட்டி தான் போயிட்டு வந்திருக்கேன். வேணா எனக்கு திருப்தியே இல்லை, இன்னும் போகணும் போல இருக்கு. பூரிக்கு போறாங்க, பூரி ஜெகநாத்துக்கு போகணுன்ட்டு படகுல போறாங்க. படகுல போகும்போது புயல்ல சிக்கிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் எவ்வளோ ஒரு திடம் இருக்கணும் பாருங்க. எவ்வளோ பெரிய எஸ்டேட்டுக்கு சொந்தம் அந்த அம்மா. புயல் ஐயோ நான் ஒன்றும் பதறவே இல்லையா, ஜெகநாத் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. அதோட பரவாயில்ல, நவ்த்வீப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து திரும்பி வரும்போது கொள்ளைக்காரர்கள் மடக்கிட்டாங்க. நம்ம ரான்சம் பணையத்தொகை 12,000 ரூபா தரேன், என்ன விட்டுருனாங்க. பாருங்க தமாஷு. அந்த நாள் திருடனுக்கும் ஒரு தர்மம், இந்த அம்மாக்கும் ஒரு தர்மம். 12,000 ரூபா தரேன்னு விட்டுருட்டாங்க. விட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு 12,000 ரூபா அனுப்பி வச்சாங்க கொள்ளைக்காரங்களுக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருக்கு எனக்கு. அவங்க சிக்கிக்கும் போது சுவாரஸ்யமா இருந்திருக்காது, இல்லை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு அழகா ஒரு டயலாகோட அவங்கள்ட்ட பதறாம பேசி, எவ்வளோப்பா என்ன அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் பேசி 12,000 rupees தரேன் அப்படின்னு 1850s கொள்ளைக்காரன் நல்லா தான் அடிச்சான் ஜாக்பாட் அவனுக்கு. அப்போ ஒரு நாள் வந்து மீனவர்கள் வந்து அந்த அம்மாட்ட ஓன்னு புலம்புறாங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையே போச்சு, மீனுக்கு வரி விதிச்சிட்டான் வெள்ளைக்காரன். மீன் வரி ஒன்று போட்டு இதுக்கு மேலே நாங்கள் வித்து பழைக்க முடியாது, பிடிக்கவே விட மாட்டேன்றான். ஓ அப்படியா, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அங்கே கங்கை போகுது, அந்த 2 இடம் பிளாக் பண்ணுறான்னாங்க, நதியை பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி பிளாக் பண்ணாங்க கேட்டால், அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் குத்தகை எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த பைத்தியக்கார வெள்ளைக்காரன்னு சரின்ட்டான். குத்தகை எடுத்துன்னு அந்த 2 இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணா வேற யாரும் எங்கேயும் போக முடியாது, இங்க மட்டும்தான் மீன் பிடிக்க முடியுன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இது என்ன எப்படி திரும்ப சிம்பிள் லாஜிக், ஏன் இடம் தானே, நான் தானே குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஏன் எனக்கு எப்படி விருப்பமோ அப்படி நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது அப்புறம் அதை தளர்த்துறாங்க. இதுல கோபப்பட்டு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சிப்பாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்க இருக்கக்கூடிய இந்த மாளிகைக்கே வந்து அங்க இருக்கிற பொருட்களை அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கிறவங்களை தாக்கி வரும் பொழுது, ரகுநாதர் வந்து இப்ப வீட்டுக்குள்ள இல்ல, ஒரு கோவிலாவே வச்சிருக்காங்க. இந்த அம்மா போர்க்கோலத்துல வாழேந்தி நிக்கிறாங்க. போர்க்கோலத்துல வாழேந்தி ஒரே ஆளா தனி ஆளா வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த சூப்பரண்டேந்து ஒரு ஆணை, இல்லடா நம்ம உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு விலகிறான். அந்த கோலத்தை பார்த்து பிரமிச்சு போய் அந்த ராணுவ வீரர்கள் விலகுகிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி பிளான்டர், இப்போ அந்த டீ பிளான்டேஷன் நம்ம போனோம்ல, அவன் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடியவர்களை கொடுமைப்படுத்தும் போது சிம்பிளா ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரணமா நீங்க இதுல பாக்குறது தான். ஒரு 100 பேரை அனுப்புறாங்க, அவனுக்கு கொஞ்சம் 2 தட்டு தட்டிட்டு வாங்கன்ட்டு தட்டிடுறாங்க. அவங்க ஆட்கள் போய் அவன் பிளான்டேஷன்ல போய் எப்படி வசதி கட்டினா அப்புறம் ஹி சக்கம்ஸ். அதே மாதிரி ஜெஸ்ஸோர்ல ஒரு ஜமீன்தார், அந்த ஜமீன்தார் இது மாதிரி பண்ணும்போது ஆட்களை அனுப்பிச்சு இது பண்றான். அஹில்யாபா இருக்கும் பொழுது ராணுவம், சிப்பாய், யானை அது மாதிரி இருந்தது. இது வந்து 19th century கிட்ட வரும்போது ஆள் படையை வச்சு, உனக்கு தான் ஆள் இருக்குன்னா எங்களுக்கும் ஆள் இருக்கு பாரு சொல்லி மிரட்டி இப்படி அவங்க வந்து நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு திருப்பு முனை வரும் நம்மாக்கு. சரி எல்லாமே ஆச்சு, நான் நல்லபடி நடத்தின அந்த பெண்கள் கல்யாணம் கூட எல்லாம் நடந்து போச்சு. காசிக்கு போகணும்னு ஒரு பெரிய ஆவல். அந்த நாள்ல காசிக்கு போறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இவங்க கல்கத்தாலேருந்து காசிக்கு போகணும், ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. இருந்தாலும் காசிக்கு போறதான இறுதியான பயணம்ன்ற மாதிரி ஒரு சம்பிரதாயம் நமக்கு. ஒரு படகு படையே தயாராயிடுச்சு, படகுல தான் போகணும், கங்கை அப்படியே பிடிச்சு காசியில போய் சேரணும் அப்படின்ட்டு. 108 படகு இருக்கு. எல்லாம் எவ்வளவு செலவு இருக்கும். ஏன்னா பிளான் பண்றாங்க, எத்தனை நாள் நம்ம அங்க தங்குவோம், எவ்வளவு தானம் அங்க செய்வோம். இதை கேட்கும் போது எனக்கு எங்க குருநாதருடைய பாட்டி ஞாபகம் வரும். அவங்க ஜமீன்தார் வம்சம். அவங்க காசியில போய் பரமாச்சாரியார் வந்து குழந்தையா சின்னவரா இருந்த பொழுது 108 பசு தானம் பண்ணாங்க காஞ்சி மட்டத்துக்கு. அப்போ
அதை வந்து நீங்க ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், டோர் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து அம்மா இது வந்து இதுல ரெக்கார்டட் ஹிஸ்டரி. 108 வண்டி கட்டின்னு போனாங்க அவங்க. எங்கேருந்து? ஸ்ரீகாக்குளம் பக்கத்துல உருளாம், அங்கேருந்து 108 வண்டி கட்டிட்டு 108 வண்டிலையும் தானம், அங்க இருக்கிறவங்களாம் தானம் பண்ணாங்க. இப்போ அதுக்கு முந்தி இருந்தவங்க தானே இவங்க, இவங்களுடைய இதுவும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப செலவில் வந்து சரி. இன்னொரு நிகழ்ச்சி சொல்லிட்டு திரும்ப இதுக்கு வர, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். எங்க குருநாதருடைய அப்பாவை நான் பார்த்திருக்கேன். அவருக்கு 105 வயசு வரைக்கும் இருந்தார். அவருக்கு இல்லாத சொத்து கிடையாது, அதனால போடப்படாத வழக்கும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்லேருந்து லண்டன் பிரைவி கவுன்சில் வரைக்கும் லிட்டிகேஷன், ஒன்றும் ஜெயிக்கல கடைசியில். அதுக்கெல்லாம் முன்னாடியே குருஜி வாக் அவுட் ஆஃப் ஹிஸ் வெல்த். அப்போ ஒரு முறை இந்த கபாலீஸ்வரர் அவருக்கு அவ்வளோ இஷ்டம் குருநாதருடைய அப்பாவுக்கு. அதனால குருஜி எப்போ வந்தாலும் இங்கே எங்களை கூப்பிடுவார், இங்கே தான் சந்திப்போம் நம்ம. 108 நாள் இங்கே அபிஷேகம் பண்றார். 108 நாட்கள், 108 குடம் தேன் ஒரு நாளும். அப்புறம் ஒரு ரொம்ப விமர்சையான ஒரு ஆராதனை பண்றார். மறுநாள் வந்து கோர்ட்ல தீர்ப்பு வரணும் அவருக்கு. ஸோ அந்த ஃபுல்லா அதை கரெக்டா நேரம்லாம் கனெக்ட் பண்ணி இந்த ஆராதனை செய்யறார். ஆராதனை முடியுது. அன்னைக்கு இரவு சொப்பனத்துல நல்ல தாடியோட சிவன் வரார். உன்னுடைய ஆராதனை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது, ஆனா உன் கேஸ் ஜெயிக்காது அப்படின்ட்டார். அதெல்லாம் ஆச்சரியம். உடனே முழிச்சு எழுந்து வேலைக்காரன் கிளப்பி நம்ம வில் கோ பேக் டு ராஜமுந்திரிங்கிறார். இல்லையே நாளைக்கு கேஸ் வராதுரா போலாம் அப்படின்ட்டார். அவங்க அப்போதான் சேலம் தானே, அதில் போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா இவருக்கு வாதாட்டின வக்கீலே ஜட்ஜா ப்ரமோட் ஆயிட்டாரு. அதுதான் ஸோ தோத்துது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், காசிக்கு போறதுக்காக இவ்வளோ ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்காங்க. நாளைக்கு புறப்படணும். அன்னைக்கு ராத்திரி கனவுல காளி வர தேவி வந்து நின்று இந்த திட்டத்தை கைவிடுங்கிறார். இந்த காசிக்கு போகிற திட்டத்தை கைவிட்டு கங்கை கரையில எனக்காக ஒரு கோவில் கட்டு அப்படிங்கிறார். நம்ம முழிச்சு காசி பயணத்தை கைவிட்டா எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எத்தனை பேருக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னடா பைத்தியத்தை முடிச்சு வச்ச அம்மாக்கு நல்லா தானே இருந்தாங்கன்னு யோசிக்கிறாங்க. இல்ல அவ்வளவுதான் முடியாது அப்படின்ட்டு 20 ஏக்கர் நிலம் வாங்குறாங்க. வாங்கி கடுமையான விரதம் இருக்காங்க. ரொம்ப நாட்கள் பாடுபட்டு கடைசியில் 1855 மே மாசம் 31 அந்த விக்கிரகம் அங்க பிரதிஷ்டை பண்றாங்க. பிரதிஷ்டை பண்ணணும்னா பிராமணர்கள் வர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நம்ம ராணி வந்து கீழ் ஜாதியில பிறந்த பெண் அப்படின்றதுனால அவன் வர மாட்டேன்ட்டாங்க. எப்படி இருக்கும் இது வரைக்கும் இந்த தகவலை நான் சொல்லல உங்களுக்கு. இவ்வளவு தானம் பண்ணின வந்து இந்த பெண்மணி வந்து கீழ் ஜாதின்றதுனால அவங்க வரலன்ட்டாங்க. அதனால்தான் அன்னைக்கு யாரு மேல யாரு கீழன்றதுக்கு ஔவையார் வச்ச விளக்கம் தான் சரி. இட்டார் பெரியோர் இடாதார் சிறுகுலத்தோர் இழிகுலத்தோர். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இல்லையா. அதாவது கொடுத்தவன் தான் பெரியவன், வாங்கினவன் சரியவன் சொல்லலையே, கொடுக்காதவன் தான் சரியவன். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னா நம்ம ஆளுங்களுக்கு உரைக்கல. என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு சொல்யூஷன் என்னன்ட்டு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கேட்கிறாங்க அந்த அம்மா. ஒருத்தர் மட்டும் சொல்ற ராம்குமார்னு. நீ வந்து அப்ப இருந்தல வேற வழி கிடையாது, யாராவது ஒரு நல்ல பிராமணனுக்கு இந்த கோயிலை எழுதி வச்சிரு, அந்த மெயின்டெனன்ஸுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு உபயோகத்தை ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிரு, அப்ப பிரச்சனை இருக்காது. சரின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு 2.25 லட்சத்துக்கு ஒரு நிலத்தை வாங்கி மானியத்துக்கு, கோயிலுக்கு மானியத்துக்கு வாங்கி தன்னுடைய ஆன்மீக குரு ஒருத்தர் இருந்தார் ராம்குமார்னு, அவருக்கு இதை பண்ணி விட்டுறாங்க. நல்ல கோவில். அந்த தேவி கோயில் வளாகத்துல ராதை கிருஷ்ணர் ஒரே அளவில் இருக்கக்கூடிய 12 சிவலிங்கங்கள். அப்ப அந்த இந்த யோசனையை சொன்ன ராம்குமார் தான் அங்க ஃபர்ஸ்ட் பூஜாரியா ஆகிறார், அங்க இருக்கார். ஒரு நாளைக்கு இவருடைய மாப்பிள்ளை மாத்தூர், இந்த மாப்பிள்ளை தானே ரொம்ப ஒத்தாசையா இருக்கார் சொன்ன, அவர் வந்து
அந்த கோவில் வளாகத்தில் ஒரு இளைஞனை பார்க்குறார். பார்த்துட்டு ஈர்க்கப்படுகிறார். யார் அவன் இவ்வளோ தேஜஸ்வியா இருக்கானே, இவ்வளோ பிரகாசமா இருக்கானே, உலாத்திட்டே இருக்கார். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். சரி இப்போ சொல்லிடுறேன். அந்த ஒரு கூப்பிட்டு விசாரிச்சா அந்த இளைஞர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த அம்மா கட்டின கோவில் தான் தக்ஷிணேஸ்வர் பவதாரிணி கோவில். தக்ஷிணேஸ்வர் கோவில் கதாதர் அப்படின்னு பெயர் சொல்றார் ராமகிருஷ்ணர். அவர் ஏதாவது ஒரு வேலையில் எப்படியாவது உட்காத்தி வைக்கணும்ட்டு இந்த அம்மா முடிவு பண்றாங்க. அவர் மாட்டேங்கிறார். நம்மால் மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே எனக்கு ஒன்றும் வேலை இல்லைங்கிறோம். இல்லை உனக்கு ஒரு சின்ன வேலை தர, என்னன்னா இந்த தேவிக்கு உடை அணிவிக்கணும், அலங்காரம் செய்யணும், அது மட்டும் நீ செய். சரி அப்படின்ட்டார். அப்போ இவர் எப்படி ராமகிருஷ்ணர் வெளிப்படுறாருன்றது பாருங்க. இப்ப இந்த அம்மாவுடைய முழு பேர் ராணி ராஸ்மணி தேவி. ராஸ்மணி தானே, ராணி ராஸ்மணி தேவி. ரெண்டுமே தனித்தனி பேர். ராணின்னு ஒரு பேரு, ராஸ்மணிங்கிறது பேர். ராஜா ராணி அந்த ராணி இல்ல, அம்மா அப்பா வச்ச பேர். அந்த கோவில்ல ஒரு கிருஷ்ணர் இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துட்டு இந்த பூஜாரி வர்றார். வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோன்னே அந்த விக்கிரகத்துல கால் சரிஞ்சு போச்சு. உடனே ஒரு பெரிய அமளி தமளியாச்சு. என்ன பண்ணலாம் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் சொல்றாங்க, இல்ல அதை கங்கையில கொண்டு போய் போட்டுட்டு புதுசா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறவங்க. உடனே ராமகிருஷ்ணர் கேட்கிறார் ராஸ்மணி தேவிட்ட, தோற்கா அவன் மாப்பிள்ள இவனுக்கு கால் உடைஞ்சு போனா தூக்கி கங்கையில போட்டு இன்னொரு மாப்பிள்ளைய எடுப்பியான்னு கேட்டார். அதை செப்பனிட்டு வச்சுக்கமா, அவ்வளவுதான விஷயம் அப்படின்ட்டாரு. அது ஆச்சரியமா இருந்தது அந்த அம்மாக்கு. அப்படிதான் ராமகிருஷ்ணர் வெளிப்படுகிறார் அங்க ஃபர்ஸ்ட். அவருடைய பரவச நிலையை புரிந்து கொண்டார். எப்படி புரிந்து கொண்டார் அப்படின்னும் போது ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஞாபகம், அதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். ராமகிருஷ்ணர் பொதுவா சம்பிரதாயமே எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி பூஜை பண்ணணும். முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கும் காளிக்கும் அந்த பர்சனல் லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆக, இப்ப நீங்க அர்ச்சகர் இருக்காரு, நீங்க ஒரு தட்டை கொண்டு வரீங்க, கொண்டு சுவாமி பேருக்கு பண்ணுன்றீங்க, இல்ல ஒரு 10 பேர் நட்சத்திரம் கோத்திரம் பொறுமையா அந்த அர்ச்சகரும் சொல்றாரு. அந்த ஜோலியெல்லாம் அங்க நடக்கல. நீ அதை கொடுக்கும் போதே ஆஹா காளி அப்படின்னு போச்சு. இவருக்கு எதுவுமே காதுல விழாது. அப்படியே அவளை பார்த்துன்னே இருப்பாரு. சரி அர்ச்சனை பண்ணா ஏதோ எப்படி ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். தேங்காய் உடச்சார், தீபாரதனும் தட்டுல போயிட்டே இருக்கும். கண் அப்படியே தண்ணி வழிய அவர் பாட்டுக்கு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் பாடிண்டே இருந்தாருன்னா வரவன் நன்னா இருது. கோவில்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க ராஸ்மணி தேவிட்ட. அவர் அப்படித்தான் இருப்பார் அப்படின்ட்டாங்க. அவர் அப்படித்தான் இருப்பாரு. உங்களுக்கு இஷ்டமா இருந்தா நீங்க பூஜை பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். அவரை எடுங்க, அங்கேருந்து தூக்குங்கன்னு ஒரு பயங்கர பிரஷர். அந்த பிரஷரை ரெசிஸ்ட் பண்ணாங்க ராஸ்மணி தேவி. ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரில் வாழ்ந்ததற்கு ராஸ்மணி தேவி மிக முக்கியமான காரணம் என்றார். அந்த பெண்மணிக்கு தான் எல்லா பெருமையும் பேச்சு. இன்னைக்கு உலகமெங்கும் ராமகிருஷ்ண மடம் தழைத்து வளர்கிறது என்றால் ராமகிருஷ்ணரை ஆதரித்த அந்த பெண்மணி, அவங்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். ராமகிருஷ்ணருடைய பரவச நிலைகள்ல ஆரம்ப காலத்துக்கு நேரடியா பார்த்த சாட்சி ராஸ்மணி தேவி தான். நமக்கு இல்லைன்னா ரெக்கார்டு கிடைச்சிருக்காரு. அவர் காளியோடு பேசுகின்ற பேச்ச நேர்ல கேட்டவர் ராஸ்மணி தேவி. நீ உண்மையான்னு கேட்கிறாராம் காளிட்ட. நீ உண்மையா இல்ல வெறும் சிலைதானா, ஏன் எனக்கு காட்சி தர மறுக்கிற அப்படி பாராம். அப்படியே கொஞ்ச தூரம் உள்ள போயிட்டு திரும்ப இல்ல நீ உண்மையாத்தான் இருக்கணும். எத்தனை பேர் உன்னை பார்த்துருக்காங்களே, அவங்க பொய் சொல்லியிருக்க முடியாது. நான் நாட்கணக்கில் நடந்த நிகழ்ச்சியை 2 சென்டென்ஸ்ல இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு இந்த அம்மா ஹாஸ் பீன் எ விட்னஸ். வேற யாரும் இல்லை பக்கத்துல. அவர் இது மாதிரி பேசுகின்ற நிலைமையில இந்த அம்மா நிற்கும்போது வேற யாரையும் பக்கத்துல அனுமதிச்சுல போயிடுங்க அப்படின்வாங்க. எனக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வருது, மாலாக்கு பிடிச்ச பாட்டு தான்.
கல்லுக்கு மறுபெயர் காளி. கல்லுக்கு ஏன்னா அவ இழகவே இல்லையா, காட்சி தரவே இல்லையா. அதனால கல்லுக்கு மறுபெயர் காளி, இந்த கவிஞனை மறந்தவள் காளி. புல்லினை புரிந்ததும் காளி, நெஞ்சை போட்டு வதைப்பதும் காளி. கல்லுக்கு மறுபெயர் காளி, காளி. சொல்லினை நாவினில் நிலவ விட்டு நெஞ்சில் சூனியம் பூசி மெழுகிவிட்டு. சொல்லினை நாவினில் நிலவ விட்டு நெஞ்சில் சூனியம் பூசி மெழுகிவிட்டு. வில்லையும் அம்பையும் கொடுத்து விட்டு, வில்லையும் அம்பையும் கொடுத்து விட்டு, இருள் வீதி சமைப்பவள் காளி. கல்லுக்கு மறுபெயர் காளி, காளி. மறந்தேன் போயென விழுகையிலே தூரே மண்குடில் விளக்கென புன்னகைப்பாள். மறந்தேன் போயென விழுகையிலே தூரே மண்குடில் விளக்கென புன்னகைப்பாள். பிறந்தேன் என நான் எழுகையிலே, பிறந்தேன் என நான் எழுகையிலே, இருள் பின்னி பின்னி இவள் பரிகசிப்பாள். பிறந்தேன் என நான் எழுகையிலே, இருள் பின்னி பின்னி இவள் பரிகசிப்பாள். தகுமோ அம்மா என்றழுதால் நெஞ்சை தாலாட்டும் ஒரு பதம் பிடிப்பாள். தகுமோ அம்மா என்றழுதால் நெஞ்சை தாலாட்டும் ஒரு பதம் பிடிப்பாள். இருளோ பகலோ தெரியவில்லை நெஞ்சில், இச்சையோ துளியும் குறையவில்லை. இருளோ பகலோ தெரியவில்லை நெஞ்சில், இச்சையோ துளியும் குறையவில்லை. கல்லுக்கு மறுபெயர் காளி, இந்த கவிஞனை மறந்தவள் காளி. புல்லினை புரிந்ததும் காளி, நெஞ்சை போட்டு வதைப்பதும் காளி. கல்லுக்கு மறுபெயர் காளி, காளி. இப்படி எத்தனை பாடல்கள் அவர் பாடியிருப்பாரோ. ரமணனுக்கே எப்படி பாட்டு வருதுன்னா ராமகிருஷ்ணருக்கு எப்படி வந்திருக்கும் பாட்டு. அதுக்கெல்லாம் அந்த அம்மா சாட்சியாக இருந்தார்கள். ஒரு நாள் ஏதோ ஒரு அர்ச்சனை பண்றதுக்கு அந்த அம்மாவே வந்திருக்காங்க. அந்த அம்மாவே இதுதான் நிறைவு, ஏதோ ஒன்று பண்ணு, இது ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்கு அப்படி சொல்லி, என்ன வேண்டுதல்னு கேட்கிறார். கேட்டது பண்ணுங்க. அதை பண்ணி இருக்கும்போது இந்த அம்மாவுடைய மனசு ஏதோ அவங்களுடைய வேற இடத்துக்கு போயிடுது. ஒரு லா சூட் ஏதோ இருக்கு, இந்த சட்ட கேஸ் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலார்னு ஒரு அறை விடுறாரு முதுகுல ராமகிருஷ்ணர். யார? ராணி ராஸ்மணி தேவிய தனக்கு தன்னை வேலையில வச்சு சம்பளம் கொடுத்து
தன்னுடைய மற்றவர்கள் வந்து எத்தனையோ எதிர்ப்புக்கிடையிலும் தன்னை ஆதரித்து கொண்டு வந்தது ராஸ்மணி. படார்னு என்ன ஞாபகம் வருது, அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னா கண்ணதாசன், அதான் ஞாபகம் வருது இல்லையா? தெய்வம் இருப்பது எங்கே பாட்டுல வருமே, அது மாதிரி நீ இங்க வந்து சங்கல்பம் பண்ணிட்டு அங்க நினைச்சிருக்க பட்டார்னு விட்டார். தட் வாஸ் தி லாஸ்ட், தட் வாஸ் தி சிக்னல் ஃபார் ராஸ்மணி தேவி. அது சாதாரணமான அறை இல்லை, அது குருவிடம் இருந்து வந்த ஆணை, குருவிடம் இருந்து வந்த சமிக்ஞை, இறைவனிடம் இருந்து வந்த சமிக்ஞை. அதோட ரிட்டையர் ஆனவங்க ராணி ராஸ்மணி தேவி தன்னுடைய பொறுப்பை எல்லாம் அப்படியே வரிசையா ஒப்படைக்கும்போது அப்படியே ஒரு சீ சேஞ்ச், ஒரு மாற்றம், மன மாற்றம் அவர்களுக்கு வருகிறது. முழுக்க முழுக்க விரதங்களில் இருந்து காளியுடைய பெயரையே சொல்லி கடும் காய்ச்சல் வருது அவங்களுக்கு. இறந்து போகிறோம்னு தெரியுது. என்னை வந்து அந்த கங்கைக்கு கொண்டு போய் என் உடம்பு நனையும்படி வைன்றாங்க. உடம்பு நனையும்படி வைன்னு சொல்லி அந்த உடம்பு நனையும்படி வைக்கும் பொழுது எல்லார் கண்ணிலும் பார்க்க ஊரெங்கும் விளக்கு அணைந்து போக ஒரு பெரிய வெளிச்சம் இந்த அம்மாவை நோக்கி வந்து இந்த அம்மாவை ஆட்கொண்டு போகிறது. அப்பேற்பட்ட ராணி ராஸ்மணி தேவி தட்சிணேஸ்வர் காளியை நிறுவி கதாதர் என்கின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சரை நமக்கு ஆதரித்து வழங்கிய அந்த தேவியையும் நாம போற்றுவோம். இன்றைக்கு அஹில்யாபாயை பார்த்தோம், ராஸ்மணி தேவியை பார்த்தோம். அடுத்த மாதம் இன்னும் யாரை பார்க்க இருக்கிறோமோ, நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து இவ்வளவு திரளாக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் 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 நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வர வேண்டும். நாளை நான் மதுரை செல்கிறேன். 24ஆம் தேதி நம்முடைய பாரதியார் நாடகம் அங்கே ராஜா முத்தையா அரங்கில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும். உடல்நிலை சரியாக இருக்கணும், இந்த வசனம்லாம் ஒழுங்காக பேசணும்ட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொண்டு திரும்பி வருகிறேன். 27ஆம் தேதி இசைக்கவியை கேளுங்கள், இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சி. என்னோடு பங்கு பெறுபவர் நம்முடைய வாவேசு. என்னுடைய ஆரம்ப காலத்து கவிதைகள் பாடல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், அதனால நான் கட்டாயமா நான் வருவேன் இருக்கார். அவரோடு ஒரு உரையாடலாக துவங்கும். 28ஆம் தேதி அதிசயராகம் ஆனந்தராகம். 26ஆம் தேதி இருந்தது, 20 இங்கேதான், 27 பாரதி வித்யாபவன். 26ஆம் தேதி என்னமா, அது எத்தனை பேர் வரீங்களோ அதை பொறுத்து. ஆமா, ஆட்கள் வந்தா பயாஸ்கோப் அது மாதிரி அது மாதிரி 28ஆம் தேதி அதிசயராகம் ஆனந்தராகம் காமகோட்டி அரங்கம் கிருஷ்ணகான சபால். அத்துடன் இந்த மாதம் ஒரு நிறைவுக்கு வரும். அடுத்த மாத நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழக்கம் போல் அறிவிக்கப்போம். வாழ்க. Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.